நித்யானந்த ஏக சக்கராதிபதியும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவருமான திரியேக தேவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலே நாம் பரலோக ராஜ்யத்தின் ஆளுகையிலே அவர் பூமியிலே அல்லது சிருஷ்டிப்புகளின் மத்தியிலே தன்னை வெளிப்படுத்தும் பொழுது, தம்முடைய ராஜ்யத்தின் மேன்மைகளை நிலைநாட்டும் பொழுது, ஸ்தாபிக்கும் பொழுது, தன்னுடைய சிருஷ்டிப்புகள் அனைத்தும் அவருடைய ராஜ்யத்தின் ஐஸ்வர்யங்களை அனுபவிக்க, அந்த ஆசீர்வாதங்களுக்குள்ளாக பிரவேசிக்க இந்த இரத்தத்தின் மூலமாகவும் அப்பத்தின் அதாவது மாம்சத்தின் மூலமாகவும் எழுதப்பட்டதான சாதனங்கள், அதாவது அவருடைய சித்தம், தேவ சித்தம் என்று எழுதப்பட்டு முத்திரிக்கப்பட்டதான அனைத்தையும் நாம் அனுபவிக்கத்தக்கதாக, சிருஷ்டிப்புகள் அனுபவிக்கத்தக்கதாக இந்த உடன்படிக்கையின் மூலம் ஒவ்வொரு சிருஷ்டிப்பையும் அவர் அடைகிறார், தன்னை ஸ்தாபித்துக் கொள்கிறார். அப்படி என்றால் தெய்வீகம் அவர் இயங்குகின்ற தன்மை சகல சிருஷ்டிப்புகள் மத்தியிலேயும் ஸ்தாபிக்கப்படுகிறது. அந்த தெய்வீக தன்மை வார்த்தையாக செயல்பட்டு ஒவ்வொரு தன்மைகளுக்குள்ளாக நிலை நிற்கிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட தன்மைகளை தான் நாம் சிறிது சிறிதாக தியானித்து அறிந்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறது, முற்பிதாக்களை தேவன் தெரிந்து கொண்டு ஒரு நபரை தேவன் தெரிந்து கொண்டார். இந்த ஒரு நபர் ஆபிரகாம் மூலமாக அந்த உடன்படிக்கைக்குள்ளே ஆபிரகாமை பிரவேசிக்க வைத்து, ஆபிரகாமுடைய குணாதிசயங்களில் அவருடைய பார்வைக்கு, அவருடைய கண்களுக்கு பிரியமான ஒரு குணத்தை கண்டு அவரை தெரிந்து கொள்ளுகிறார். அவரை அவர் வழி நடத்தும் பொழுது அவரோடு உடன்படிக்கை செய்கிறார். உடன்படிக்கை செய்து அந்த உடன்படிக்கையின் மூலமாக அவருடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மகனை கொடுத்து, அந்த ஒரு நபர் மூலமாக யாக்கோபு வருகிறார். யாக்கோபு மூலமாக யாக்கோபு வந்தாலும் யாக்கோபு தெரிந்து கொள்ளப்படுகிறார். இஸ்மவேல் ஈசாக்கு வந்தாலும் ஈசாக்கு தெரிந்து கொள்ளப்படுகிறார். இந்த யாக்கோபு தெரிந்து கொள்ளப்படும் பொழுது இவர் ஐஸ்வர்யங்கள், தேவனுடைய ஐஸ்வர்யங்களை சுதந்திரிக்கிறவராக யாக்கோபு காணப்பட்டார். இப்படி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தெரிந்தெடுக்கப்பட்டு 12 கோத்திரங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டு, இந்த 12 கோத்திரங்களுக்குள்ளாக ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டு, இந்த உடன்படிக்கை கிறிஸ்து என்ற சந்ததிக்குள்ளே வந்து பாருங்க, இந்த 12 கோத்திரத்திலேயும் யூதா கோத்திரம் தெரிந்தெடுக்கப்படுகிறது, லேவி கோத்திரம் தெரிந்தெடுக்கப்படுகிறது. அப்போ ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் வேறு வேறு நிலைகள் அமைக்கப்படுகிறது. இந்த ராஜ்யத்தின் விஸ்தீரணத்துக்கு, பல இயங்குதல்களுக்கு அனைவரும் தேவைப்படுகிறார்கள். ஆனால் ஒவ்வொருவரையும் வேறு வேறு ஸ்தலங்களிலே வைத்து கிறிஸ்து என்ற ஒரே சந்ததிக்குள்ளாக மறுபடியுமாக உலகம் அனைத்தையும் கொண்டு வந்து இதிலே அழைக்கப்படுதல், தெரிந்து கொள்ளப்படுதல், உண்மையாயிருத்தல், இந்த தத்துவங்களுக்குள்ளாக கொண்டு வந்து இந்த உடன்படிக்கையின் ஐஸ்வர்யத்திலே பல மடங்கு நித்திய ஆசீர்வாதங்களை வைக்கிறார். இந்த தன்மையை தான் நாம் ஒவ்வொன்றாக அனுபவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகையினால தான் இந்த வசனங்களுக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த பழைய உடன்படிக்கை, அதாவது ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோவோடும் செய்தது அல்லாமல் அடுத்த படியாக மோசேயோடு அவர் உடன்படிக்கையை ஏற்படுத்தும் பொழுது இந்த அடிமைத்தனத்தின் தன்மைகளை எல்லாம் அவர் மாற்றுகின்றார். அந்த குணாதிசயங்களை எல்லாம் மாற்ற வேண்டிய ஒரு அனுபவத்துக்குள்ளாக மக்களை, மனிதர்களை நடத்தி கொண்டு வருகிறார். பாருங்க, இந்த ஆபிரகாமோடு அவர் செய்த இந்த உடன்படிக்கையிலே அவர் என்ன உடன்படிக்கை செய்தார், எதற்காக அதை செய்தார் என்பதை குறித்து, இந்த உடன்படிக்கை செய்வதென்றால், உடன்படிக்கை என்பது ரத்தம் சிந்துதல் என்று வருகிறது. ஏனென்றால் இந்த ரத்தம் சிந்துதலிலே தான் அந்த சிருஷ்டிப்பு இருக்கிறபடினாலே அந்த சிருஷ்டிப்பின் ரத்தம் சிந்தப்படுகிறது. இந்த சிந்தப்படுதலிலே மனிதனுடைய உயிர் அந்த இடத்திலே காணப்படுகிறது. இந்த உயிர் அந்த இடத்திலே பாதிக்கப்படுகிறது.
அப்போ அதனுடைய இன்டென்சிட்டி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த காரியங்கள் நமக்கு புரிய வைக்கப்படும்படிக்கு நிறைவேற்றப்படுகிறது. அவருடைய சிருஷ்டிப்பு இதையெல்லாம் தெரியாமலேயே எல்லாம் செய்து விடலாம். ஆனால் தேவன் மனிதனுக்கு இவைகளை எல்லாம் தெரிய வைக்க வேண்டும், புரிய வைக்க வேண்டும், மனிதன் அனுபவித்து தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஆரம்ப காலகட்டங்களிலே மனிதன் புரிந்து கொள்ளுவதற்காக, அவனுடைய சுயத்திலே அவன் சுபாவத்தை அறிந்து கொள்ளுவதற்காக, மேன்மைகளை அவன் அனுபவிக்கத்தக்கதாக தேவன் அதை கிரியைகளை செய்கிறார். ஆதியாகம புத்தகம் 17வது அதிகாரம் 7வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? உனக்கும் பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி. அப்போ உனக்கும் உன் சந்ததிக்கும் அதுக்கு பின்னால் வருகிற சந்ததிக்கும் நான் தான் தேவன் என்பதை நீங்கள் ஒவ்வொரு சந்ததியும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ எனக்கும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். அப்போ தேவனாகிய கர்த்தர் மனிதனோடு ஒரு உடன்படிக்கை செய்ய வேண்டிய கட்டம் இருக்கிறது. ஏனென்றால் இந்த மனிதன் சத்ருவனுடைய ஆளுகைக்குள்ளாக பூமியிலே வாழுகிறபடியினாலே அந்த சத்ருவின் தன்மையிலிருந்து, இவன் தீமையிலிருந்து மீண்டு தேவனோடு ஐக்கியப்படுவதற்கு தேவன் இப்பொழுது இறங்கி ஆபிரகாமோடும் அவன் சந்ததியோடும் அவனுக்கு பின்வரும் சந்ததிகளோடும் அவர் உடன்படிக்கையை, எந்த உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார் என்றால், ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஏற்படுத்தி இந்த குறிப்பிட்ட வருஷத்திலே அவருடைய ஜீவன் முடியும் பொழுது அந்த உடன்படிக்கை முடிந்து விடுகிறது. அப்படி அல்ல, அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் கிடையாது. இது நித்திய உடன்படிக்கையாக உன்னோடும் உன் சந்ததியோடும் நான் ஏற்படுத்துகிறேன், ஸோ ஸ்தாபிப்பேன் என்று சொல்கிறார். இந்த உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஒரு ஸ்தாபனத்தை ஏற்படுத்துகிறார், ஸ்தாபிக்கின்றார். அப்போ ஸ்தாபித்த பின்பதாக அவர் சொல்லுகிறார், உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் பணத்திற்கு கொல்லப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அப்போ இந்த உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக மாறினதற்கு அடையாளமாக அவர் என்ன சொல்லுகிறார்? நீயா இருந்தாலும், உன்னுடைய பிள்ளைகளாக இருந்தாலும், உன்னுடைய பணத்துக்கு கொல்லப்பட்டவனாய் உன் குடும்பத்தில் இருந்தாலோ, உன்னுடைய டெரிட்டரியில் யார் எங்கே எப்படி இருந்தாலோ, உன்னோடு அசோசியேட் ஆன அத்தனை முழு பகுதியும் முழு குடும்பமும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அதுதான் இந்த இடத்துல விருத்த சேதனம் பண்ண வேண்டியது அவசியம். இப்படி என் உடன்படிக்கை, ஏன் இந்த விருத்த சேதனம், ஏன் இந்த நுனித்தோலின் பிரதிஷ்டை, நுனித்தோல் வெட்டப்பட்டு அந்த ரத்தம் சிந்தப்பட்டு ஒரு உபாதைக்குள்ளே அவர்கள் போய் பின்பதாக அவர்கள் சரியாகிறார்கள், ஆரோக்கியம் அடைகிறார்கள், அதனாலே அவர்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகுகிறது. ஆனால் இந்த சரீரத்தின் இந்த உபாதை, இந்த நுனித்தோலின் ரத்தம் சிந்துதல் ஏன் என்பதை குறித்து அவர் என்ன சொல்லுகிறார்? இது உங்கள் மாம்சத்திலே இந்த சரீரத்தின் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவது. அப்போ என்னுடைய உடன்படிக்கை உன் சரீரத்திலே, உன் மாம்சத்திலே, தேவனுடைய உடன்படிக்கை நம்முடைய சரீரத்திலே ஒரு அடையாளமாக ஒரு மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்க வேண்டும். இந்த சரீரம் அழிந்து போகிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறோமே, இந்த அழியாமையை தரித்து கொள்ளும் பொழுதும் இது நித்திய அடையாளமாக காணப்படுகிறது. அப்போ இந்த நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்கின்றதான இந்த ஆத்துமா ஆவி, இந்த சரீரத்தின் மறு ரூபமான இந்த சரீரத்திலே அடையாளங்கள், தேவன் அந்த உடன்படிக்கையின் அடையாளங்களை வைக்கிறார். அதற்காக தான் அவர் மிகவும் குறிப்பாக இந்த தெரிந்து கொள்ளுதலை வைத்து, ஏனென்றால் இவர்கள் நித்திய கட்டளையை பெற்ற ஒரு அழைக்கப்பட்ட குடும்பமாக மாறுகிறார்கள். இது பரலோக குடும்பத்துக்கு நிழலாட்டமாக இங்கு அமைக்கப்படுகின்றது. இந்த பூமியின் அசுத்த தன்மைகளும், இந்த பூமியின் சத்ருவின் தீமையான ஆளுகைகளும் காலங்கள் மாறும் பொழுது, நீங்கள் நன்றாக சரித்திரங்களை படிக்கும் பொழுது பல ரகசியங்களை நான் புரிந்து கொள்ளலாம். எப்படி வெவ்வேறு காலகட்டங்களிலே, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த
பஸ்காவை ஆரம்பித்த இதை குறித்து நான் பின்பதாக ஒரு நாளிலே பேசுகிறேன். இந்த பஸ்கா ஆரம்பித்த ஒவ்வொரு காலகட்டங்களை பார்ப்பீர்கள் என்றால் அவைகள் எல்லாம் வேறு வேறு காலகட்டங்களிலே நிறைவேற்றப்பட்டது. ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒரு ரகசியம் வெளிப்படுகிறது. அப்போ தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார் என்றால் ஏதோ நம்முடைய வாழ்க்கை இந்த 100 வருட வாழ்க்கையோடு முடிவது அல்ல. இன்றைக்கு நடக்கின்ற நமக்குள்ளாக நடக்கின்றதான தேவனுடைய செயல்கள் கிரியைகள் எல்லாம் ஒரு நித்திய கன மகிமைக்கு பாத்திரமாக மாற்றப்படுகிறது. அதனால்தான் சகல பயபக்தியோடு நாம் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாருங்க, அடுத்த 19வது வசனம், 17வது அதிகாரம் 19வது வசனத்திலே என் உடன்படிக்கையை அவனுக்கும், ஈசாக்கை பற்றி சொல்லுகிறார். அப்போ ஈசாக்குக்கு என் உடன்படிக்கை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். ஸோ ஆபிரகாமிடத்தில் என்ன சொல்லி ஆபிரகாமை அவர் ஆசீர்வதித்தாரோ அதை ஈசாக்கினிடத்திலும் சொல்லி உறுதிப்படுத்தி ஈசாக்கை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். அப்போ இந்த இரத்த உடன்படிக்கைக்குள்ளே, இந்த விருத்த சேதனத்துக்குள்ளே, இந்த பிரதிஷ்டைகளுக்குள்ளே இவர்கள் பிரவேசிக்கும் பொழுது இது நித்திய காலமாக இருக்க வேண்டிய ஒரு அடையாளமாக இருக்கிறது. இந்த விருத்த சேதனம்தான் பின்பதாக வரும் பொழுது, மோசேயின் காலத்துக்கு பின்பதாக அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகின்றதான அந்த ரத்தம் சிந்துதலிலே ஒரு ஆடு சிந்தப்பட வேண்டும் என்று வருகிறது. இந்த ஆடு அடிக்கப்பட்டு இந்த ஆட்டினுடைய ரத்தம் நிலைக்கால்களில் பூசப்படுவதற்கு வருகிறது. அப்போ இந்த ரத்தம் சிந்துதலும் போஜன பலி, பான பலி எல்லாம் எங்கே வருகிறது? மோசேயினாலே உண்டாக்கப்பட்ட நியாயப்பிரமாண சட்டதிட்டங்களிலே வருகிறது. அப்படி கட்டளைகள் வரும் பொழுது அந்த இடத்திலே காணப்படுகின்றதான அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டது. அந்த இடத்துல பஸ்கா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, அந்த ஹாபசாக். ஸோ இந்த பஸ்கா என்பது இதில் பல ரகசியங்கள் இருக்கிறது. இந்த பஸ்காவிலே ஆடு, பஸ்கா என்றாலே இந்த அடிக்கப்படுகிற ஆடு என்ற அர்த்தம். ஏனென்றால் உலக தோற்றத்திற்கு முன்னே அடிக்கப்படுகின்ற ஆடு இயேசு கிறிஸ்து என்று நமக்கு தெரியும். அப்போது அந்த ஆட்டுக்குட்டிக்கு நிழலாட்டமாக இன்றைக்கு இவர்களுக்கு நேராக அவர் சொல்லலாது. உலக தோற்றத்துக்கு முன்னே நடக்கிறது என்றால் இதை ஆபிரகாம் இடத்துல சொல்லியிருக்கலாம், மோசே இடத்துல சொல்லியிருக்கலாம். அதையெல்லாம் சொல்லாமல் அவர் என்ன சொல்கிறார்? நீ ஒரு ஆடை எடுத்து அடி. அப்போ இந்த ஆடு அடிக்கப்படுகிறது. இந்த ஆட்டினுடைய இரத்தமானது சேகரிக்கப்பட்டு நிலைக்கால்களில் 3 பகுதியில் பூசப்படுகிறது. கீழே இல்லை, 2 பக்கம் மேலே. அப்போது ஒரு ஷேப்பில். அப்போ இதை பார்ப்பீர்கள் என்றால் இது ஒரு வாசலுக்குள்ளே பிரவேசித்து இவர்கள் கதவை மூடி உள்ளே பிரவேசித்திருக்கிறார்கள். தூதன் இந்த நிலைக்கால்களை பார்த்து இந்த இரத்தத்தை பார்த்ததும் இந்த இரத்தத்துக்குள்ளே இருக்கிறவர்களை சங்கார தூதன் அழிப்பது அல்ல. இது ஒரு பெரிய கான்செப்டை புரிய வைக்கிறார். அதனால தான் நம்ம சொல்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ள, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ள வந்தவர்கள் ஆக்கினையிலிருந்து தப்பித்துக் கொள்கிறார்கள், அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்கிறார்கள். ஆனால் அதற்கு பின்புதான நியாய தீர்ப்பு என்ன? ஆக்கினை கிடையாது, ஆனால் அதுக்கு பின்பதாக ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஆக்கினை தீர்ப்பிலிருந்து தப்பித்து நித்தியத்துக்கு போகிறோம். நித்தியத்திலே நம்முடைய வாழ்க்கையின் தன்மைகள் என்ன? இவைகளை தான் நாம் நிதானித்து பார்த்து கொண்டு வருகிறோம். அப்போ அதற்குள்ளாக இருக்கிறவர்கள் திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் மாம்சத்தையும் சுட்டு சாப்பிடுகிறார்கள். கசப்பான கீரையோடு சாப்பிடுகிறார்கள். பஸ்காவை அனுஷ்டிக்கிறார்கள். அப்போ இந்த திராட்சை ரசமும் அப்பமும் எதோடு சேர்க்கப்படுகிறது என்றால் இந்த மாம்சம், சுடப்பட்ட மாம்சத்தோடு சேருகிறது. பழைய உடன்படிக்கையிலே இந்த பஸ்காவை அனுஷ்டிக்கும் பொழுது இந்த விருத்த சேதனமானது எப்படி மாற்றப்படுகிறது? இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆகிய பலியோடு ஒப்பிடப்பட்டு இரத்தம் சிந்துதல் உண்டாகுகிறது. இந்த இரத்தம் சிந்துதலிலே
ஒரு பெரிய மீட்பு உண்டு என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க அந்த ரத்தம் சிந்துதலினாலே அந்த இடத்துல அந்த இரவிலே தானே இவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு விடுதலை ஆகுகிறார்கள். அப்போ அந்த நாளில் இவர்கள் வெளியே வந்து இவர்கள் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணுகிறார்கள். அவர்கள் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் பாதுகாக்கப்படுகிறார்கள். அப்படி வரும் பொழுது இவர்களுடைய பஸ்கா அனுஷ்டிப்பிலே பாருங்க, இவங்க ஆசிரிப்பு கூடாரத்தை நாம் அந்த காரியங்களை நாம் நிதானிக்கும் பொழுது இவர்கள் ஆடுகளை கொண்டு வந்து பாவ நிவர்த்திக்கென்று பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, போஜன பலி, பான பலி எல்லா பலிகளையும் செலுத்துகிறார். இப்படி பலிகளை ஆலயத்துக்கு கொண்டு வரும் பொழுது அந்த இடம் முழுவதும் ரத்தம் தோய்ந்ததாக தான் காணப்படுகிறது. ஏனென்றால் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது ரத்தத்தை தெளிக்கிறார்கள் என்று. அப்போ ரத்தம் தெளிக்கப்படும் பொழுது அந்த இடம் முழுவதும் எப்படியான வாசனை இருக்கும், எப்படியான மெயின்டெனன்ஸ் இருக்கும், அதை அவர்கள் சுத்திகரித்தாலும் ஆனால் அந்த இடத்துல அவர்கள் மேலே அந்த ட்ரெஸ்ஸில் அந்த இடங்களில் அந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் படிக்கும்போது நமக்கு என்ன புரிகிறது, எல்லா இடத்துலையும் ரத்தமயமாக இருக்கும். ஒரு இடத்துல ஒரு நாளுக்கு ரத்தம் இருந்தாலே நமக்கு எந்த மாதிரி ஒரு இஃபெக்ட் வீட்டில் கொடுக்கும். ஆனால் அங்கே அந்த ஆலயத்தினுடைய அமைப்புகளும் அந்த ஆலயத்தினுடைய பராமரிப்புகளும் அந்த ஆலயத்தினுடைய மெயின்டெனன்ஸ், அந்த துணிகள், அந்த திரைகள், அந்த பொருள்கள் எல்லாம் டெய்லி சுத்திகரிக்கப்பட வேண்டும். எவ்வளவு பேர், எவ்வளவு பெரிய பாப்புலேஷன். அப்போது இந்த உடன்படிக்கையின் தன்மைகளிலே இந்த இரத்தத்தினுடைய ஒரு காரியங்களை இந்த மக்கள் அதிகமாக அறிந்திருந்தார்கள். அதனுடைய சிவியரிட்டி தெரியும் அவங்களுக்கு, அதனோட மெயின்டெனன்ஸ், அதனோட சிந்தப்படுகிற வலி, இவைகளை எல்லாம் இவர்கள் பார்க்கும் பொழுது இதை இவர்கள் அனுஷ்டிக்கும் பொழுது இதற்கு பின்பதாக இருக்கின்ற தேவ செயலை அவர்கள் அறிய வேண்டும். இந்த உடன்படிக்கையின் ரகசியத்தை அறிய வேண்டும். ஆனால் நாளடைவில் இவர்கள் வந்து எல்லாமே சடங்காச்சாரமாக போய்விட்டது. அதனால தான் உலகமெங்கிலும் இந்த பலிகள் எல்லாம் ஃபேமஸ் ஆகி வேறு 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 கெடுக்கப்பட்ட ஒரு நிலைமைகள் வந்து விடுகிறது. ஆனால் தேவன் திரும்பவும் அந்த இடத்துல ஒரு ஃபில்டர் பண்ணி இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளே கொண்டு வரும்போது இந்த ஆலயங்கள் எல்லாம் நிறுத்தப்படுகிறது, பலிகள் நிறுத்தப்படுகிறது, கீழ்ப்படிதல் மேன்மைப்படுத்தப்படுகிறது, அவர்களுடைய சிந்தை மேன்மைப்படுத்தப்படுகிறது. இதுதான் எந்த பழக்கமும் எந்த ஒரு அடையாளத்தை தேவன் கொடுக்கும் பொழுது அந்த அடையாளத்தின் பின்னாலே நாம் ஓடிவிடுவோம் என்றால் தவறு செய்கிறவர்களாய் மாறுகிறோம். அதனுடைய உண்மையான ஐஸ்வர்யத்தை நாம் அறியாதவர்களாய் காணப்படுகிறோம். பாருங்க, புதிய உடன்படிக்கையில் இயேசு கிறிஸ்து வந்து இந்த அப்பத்தை குறித்தும் ரசத்தை குறித்தும் பேசும் பொழுது அந்த இடத்துல ஆடு அடிக்கப்படுகிறதை பேசவில்லை. ஏனென்றால் பஸ்காவாகிய ஆடு இயேசு கிறிஸ்துவே அங்கே இருக்கிறார். அந்த பந்தி விசாரிப்பில், அந்த லாஸ்ட் சப்பரில், அவருடைய திருவிருந்தில், கம்யூனியன் டேபிளில் இவர் இருக்கிறார். ஆகையினால அந்த இடத்துல இன்னொரு ஆடு அடிக்கப்படவில்லை. இந்த யூதர்கள், இஸ்ரவேலர்கள் எல்லாம் இந்த ஆலயங்கள் நிறுத்தப்பட்டு பலிகள் எல்லாம் நிறுத்தப்பட்டது பின்பதாக இந்த பஸ்காவை அவர்கள் எப்படி அனுஷ்டிக்க ஆரம்பித்தார்கள் என்றால் அப்பத்தின் வீடு என்று அனுஷ்டிக்க ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு திங்கட்கிழமையிலேயும் அவர்கள் ஒரு வீட்டிலே கூடுவார்கள். இது போஜன பலி என்றும், இந்த போஜனத்தை அவர்கள் எல்லாரும் அவரவர்கள் வீடுகளிலிருந்து சமைத்து எடுத்துக்கொண்டு வருவார்கள் அல்லது ஒரே வீட்டிலே சமைப்பார்கள். எல்லா அன்பின் விருந்தாக அந்த அப்பத்தின் வீடு காணப்படும். இதுதான் இந்த இடத்துல பெத்லகேம் அப்பத்தின் வீடு அப்படி வந்தது தான் இந்த பெயர்கள் எல்லாம். ஆனால் இந்த இடத்துல இவர்கள் அந்த அப்பம் பிட்குதல் நடக்கும் பொழுது இது அவர்களுக்கு ஒரு பெரிய செலிப்ரேஷன், ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இந்த அப்பத்தின் வீட்டிலே அவர்கள் கூடுவார்கள். அதுக்கு அப்பத்தின் வீடு என்று பெயர். அது ஷேர் பண்ணுவாங்க ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வீட்டில். அப்போது அந்த இடத்துல அவர்கள் சாப்பிடுகிற உணவு போஜனம் உண்ட பின்பதாக அவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்றால் திராட்சை ரசம் அருந்துவார்கள், அந்த அப்பத்தை சாப்பிடுவார்கள். இது பொதுவாக அப்பமும் திராட்சை ரசம் நிச்சயமாக அந்த இடத்துல இருக்கும்.
அதாவது மற்ற போஜனங்கள் இல்லாமல் இந்த ரெண்டும் அவர்களுக்கு முக்கியமாக சொல்லப்படும். இந்த முக்கியமாக இவர்கள் சாப்பிடும் பொழுது என்ன சொல்லுவார்கள் என்றால், நாம் மீட்கப்பட்டவர்கள். ஆகையினால இன்றைக்கும் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், ஒருவரும் தேவனால் தண்டிக்கப்படுவது அல்ல. எல்லாரும் மரித்தாலும் உயிர்த்தெழும் பொழுது எல்லாரும் மீட்பின் நபராகவே எழும்புவார்கள் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அப்படி வேத வசனங்கள் தீர்க்கதரிசிகள் சொல்லப்பட்டதினாலே அவர்கள் எப்படியாவது அவர்களுக்கு மறு ஜென்மத்திலே, அதாவது உயிர்த்தெழுதலிலே அவர்களுக்கு ஆசீர்வாதமே ஒழிய அவர்கள் ஒருவரும் கைவிடப்படுவதில்லை என்று நம்புகிறார்கள். அப்படி என்றால் அவர்கள் ஆத்துமாவை குறித்தும் ஆவியை குறித்தும் பல அழகான விளக்கங்களை எல்லாம் அதற்கு ஏற்றாற்போல் வைத்திருக்கிறார்கள். ஸோ இவைகளை குறித்து இவர்கள் அந்த இடத்துல ஆராய்ந்து பேசி மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு இவர்கள் இதை ஒரு அதாவது திராட்சரசம் பருகுவதும் அப்பம் பிட்பதும் ஒரு செலிப்ரேஷனாக செய்கிறார்களே ஒழிய இது இயேசு கிறிஸ்துவோடு இவர்கள் சம்பந்தப்படுத்தவில்லை. ஏனென்றால் இன்னும் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் மேசியா என்று அறியவில்லை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இடத்திலே தான் இயேசு கிறிஸ்து செல்லுகிறார். விலை உயர்ந்த நலதம் என்னும் தைலத்தை அவருடைய கால்களிலே ஒரு ஸ்திரீ ஊற்றுகிறாள். அது தன்னுடைய முடியினாலே தொடைக்கிறாள். இது அவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த தைலம் கால்களில் ஊற்றப்படுது, தலையில் ஊற்றப்பட வேண்டும். இந்த நலதம் என்ற தைலம் மிகவும் விலையை உயர்ந்த தைலம். இது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு அடையாளம். அப்போ பாருங்க, இந்த அப்பத்தின் வீட்டிலே திராட்சரசம் அப்பம் பிட்குதல் மாத்திரம் இல்லாமல் இந்த தைலங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அப்போ இதுல இவர்களுக்கு ஒரு காரியம் அந்த இடத்துல இவர்களுக்கு தெரியும். அதாவது இவர்களுக்கு மூளையில நிறைய தெரிகிறது, ஆனால் இருதயத்திலோ அறிய முடியவில்லை. இன்றைக்கும் அநேக வசனங்களை படிக்கிறோம், அநேகர் வேதத்தை அதிகமாக படிக்கிறார்கள். 50 தடவை படிக்கிறேன், 100 தடவை படிக்கிறேன் என்று வேதத்தை படிக்கிறார்கள். வேதத்தை மனதிலே படிக்கிறது, மூளையிலே படிக்கிறதற்கும் இருதயத்திலே படிக்கிறதற்கும் வித்தியாசம் உண்டு. ஏனென்றால் மூளையிலே தெரிந்து கொண்டதை இருதயத்திலே அறிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் அப்படித்தான், இவர்களுக்கு எல்லாம் தெரிந்திருந்தது, ஆனால் அறியவில்லை. இயேசுவை மேசியா என்று இவர்கள் அறியவில்லை. இவருடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலினுடைய அந்த மேன்மையை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆனால் அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அநேகர் மூளையிலே வாங்கினார்கள், அநேகர் இருதயத்திலே வாங்கினார்கள், அநேகருக்கு புரிந்தது, ஆனால் அவர்கள் அறிந்திருந்தாலும் சிலராலே ஒத்துக்கொள்ள முடியாமல் ஏற்றுக்கொள்ள முடியாமல் புறக்கணித்தனர். ஸோ இப்படிப்பட்ட கூட்டத்தார் இன்றைக்கும் நம்முடைய மத்தியிலே காணப்படுகிறார்கள். பாருங்க, இந்த இடத்துல இவர் இந்த அடக்கத்திற்கு கொடுக்கிற இந்த தைலம் இவருடைய பிறப்பிலே, இவருடைய இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பிலே இவருக்கு தைலம் கொண்டு வரப்பட்டது, வெள்ளைப்போளம் கொண்டு வரப்பட்டது. இந்த வெள்ளைப்போளம் கொண்டு வரப்பட்டது, விலை உயர்ந்த வெள்ளைப்போளம் கொண்டு வரப்பட்டது. இந்த வெள்ளைப்போளம் இவருடைய மரணத்திற்கு, இவருடைய அடக்கத்திற்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. அப்போ இவர்தான் மேசியா, இவருடைய வாழ்க்கையிலே இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் என்றும் அருளப்பட்டிருக்கிறது, வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ இவர்களுக்கு பலியை இவர்கள் பலி செலுத்தும் பொழுதும் இதற்கு ஒரு மெத்தட் வச்சிருக்கிறாங்க. இவங்க யோசேப்பு காலத்திலிருந்தே இந்த காரியங்கள் இருக்கிறதாக சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். ஆடு படுக்க வைத்து அதனுடைய கால்களை கட்டி அதனுடைய கழுத்து பகுதியில் ஒரு சின்ன கம்பு இப்போ இந்த வாக்கில் குத்திடுவாங்க. அடுத்தது வாய் வழியாக தலையிலிருந்து, உச்சந்தலையிலிருந்து அந்த வாய் தொண்டை வழியாக நேராக அது பின்புறம் வழியாக ஒரு கொம்பு குத்துவாங்க. இப்படி அது குத்தும் பொழுது இது நல்லா கிராஸாக தெரியும். அப்போது இந்த பலி எதோடு சம்மந்தப்படுகிறது என்றால் ஒரு சிலுவையோடு சம்மந்தப்படுகிற ஒரு பிக்சர். ஏனென்றால் எபிரேயர்களுடைய மொழியை பார்த்தீர்கள் என்றால் இவர்களுடைய எல்லா லெட்டர்ஸுமே ஒரு பிக்சர் இருக்குது, அவங்களுக்கு ஒரு பிக்சர், வேர்ட் பிக்சர்ஸ் இருக்குது. அப்போ அவங்களுடைய அந்த சித்திரம் ரொம்ப முக்கியம், அவங்களுக்கு எல்லாமே அடையாளமாக எடுப்பாங்க. அப்படி எடுக்கும் பொழுது இந்த ஆட்டினுடைய பஸ்கா, மற்ற ஆடுகள் கிடையாது, இந்த பஸ்கா ஆடு அடிக்கும் பொழுது அவர்கள் இந்த மெத்தடில் தான் அடிப்பார்கள்.
இதுதான் அவரோட ப்ரொசீஜர். அப்போ இவர்கள் அந்த பலி, பஸ்கா பலியினுடைய ஸ்ட்ரக்சரை, அவங்க அந்த சித்திரத்தை அவங்க மனதில் நன்றாக பதிந்தவர்கள். அப்போ அந்த ஒரு பிக்சரை இவங்களால ஈஸியாக அசோசியேட் பண்ண முடியும். எதோட? இந்த பஸ்கா ஆடு சிலுவையோடு சம்பந்தப்படுகிறது, இந்த சிலுவையின் சின்னத்தோடு சம்பந்தப்படுகிறது. இப்போ இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையும் பொழுது அவர்களுக்கு அது புரியணும். அப்போது மூளையில் அவர்களுக்கு புரிகிறது, அது தெரியும் அவங்களுக்கு. ஆனால் இருதயத்திலோ ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுதான் அந்த இடத்துல முக்கியம். அப்படிதான் இன்றைய நிலைமையிலே நாம் திராட்சரசத்தை எடுத்துக்கொள்கிறோம், அப்பத்தை பிடிக்கிறோம், திருவிருந்திலே பங்கு பெறுகிறோம். ஆனால் நமக்கு தெரிகிறது, நாம் அறிய வேண்டும் என்ற குறிப்பை தான் உங்கள் மத்தியில் நான் இப்பொழுது வைக்கிறேன். இதனுடைய ரகசியங்களும் இதனுடைய ஆழங்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இந்த திராட்சரசம் ஆதியில் ஏற்படுத்தப்பட்டது. ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு அடையாளம் கண்டு கொண்டதே அந்த திராட்சரசமும் அப்பம் தான். ஆபிரகாம் எப்படி மெல்கிசேதேக்கை புரிந்து கொண்டார், அதனாலே வானத்தின் ஆசீர்வாதங்களை எப்படி பெற்றுக்கொண்டார். அடுத்தபடியாக ஆபிரகாமோடு விருத்த சேதனம் பண்ணும் பொழுது அந்த இரத்த உடன்படிக்கையின் அதனுடைய ஐஸ்வர்யத்தை அவர் புரிந்து கொண்டார். ஆகையினால விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்கள் எல்லாம் தேவனுடைய கோபத்துக்கு பலியானார்கள் என்று பார்க்கிறோம். மோசே விருத்த சேதனம் பண்ணாமல் இருந்ததை குறித்து தூதன் வந்து கொல்ல பார்த்தார் என்றும், சிப்போரால் அதற்கு தடையாக நின்றார்கள், வேகமாக விருத்த சேதனம் நடந்தது என்று பார்க்கிறோம். அப்போ விருத்த சேதனம் செய்யவில்லை, நுனித்தோலின் ரத்தம் சிந்தப்படவில்லை என்றால் தேவனோடு ஐக்கியப்பட முடியாது என்பதை தேவன் புரிய வைத்தார். அப்போ இந்த ரத்தம் சிந்துதலோடும் இந்த திராட்சரசத்தையும் அப்பத்தையும் அந்த அவருடைய மாம்சத்தையும் நினைவு கூறுதலையும் அவர் அவ்வளவு ஒரு முக்கியமாக இந்த இடத்துல, அந்த விருத்த சேதனம், அந்த பஸ்கா தான் இந்த இடத்துல திருவிருந்தாக மாற்றப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த திருவிருந்தில் இந்த கட்டளைகளிலே நாம் கவலையனமாக இருக்கக்கூடாது என்பது தான் இது வந்து ஒரு செலிப்ரேஷன் தான். இதனுடைய ஐஸ்வர்யம் தனி, அதை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பது தான் நம்ம இப்பொழுது முக்கியம். இஸ்ரவேலர்கள் அதை அப்பத்தின் வீடு என்று செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அதனுடைய மேன்மைகளை, இயேசு கிறிஸ்துவனுடைய பலியை அனுபவிக்கிறவர்கள் அதனுடைய பிரதிபலனாக மீட்பையும் ரட்சிப்பையும் விடுதலையையும் ஐஸ்வர்யத்தையும் அவருடைய ஆசாரியத்துவத்தையும் அனுபவிக்கின்ற நாம் இன்றைக்கு அதை கொண்டாட வேண்டிய விதத்திலே கொண்டாட வேண்டும், அனுபவிக்க வேண்டிய விதத்திலே அனுபவிக்க வேண்டும், அதை உணர வேண்டிய விதத்திலே உணர வேண்டும். ஏனென்றால் இதோடு முடிவதல்ல, இது நித்தியத்திற்கு அடையாளமானது, இது நித்திய உடன்படிக்கைக்கு அடையாளமானது. அப்போ இந்த நித்திய உடன்படிக்கையினுடைய நித்திய பந்தியிலே போஜனம் உண்டாகுகிறது. அதற்கு ஒரு வசனத்தை மாத்திரம் வைக்கிறேன். அடுத்த தியானத்தில் நம்ம அந்த நித்திய உடன்படிக்கையிலே திருவிருந்தை குறித்து நாம் தியானிப்போம். பாருங்கள், இந்த இடத்துல அவர் வந்து விருத்த சேதனமும் பஸ்காவையும் பலிகளையும் காணிக்கைகளையும் எல்லாவற்றையும் ஏற்படுத்தினவர். பலிகள் காணிக்கைகள் எல்லாம் ஒழிய பண்ணி திரும்பவும் என்ன கொண்டு வருகிறார் என்றால் அந்த திருவிருந்தை கொண்டு வந்து புதிய உடன்படிக்கையில் கொண்டு வந்து மனம் திரும்புதல், கீழ்ப்படிதல், அன்பு செலுத்துதல், பகிர்ந்து கொள்ளுதல், ஐக்கியப்படுதல் எல்லாம் கொண்டு வந்து நித்தியத்துக்கு ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் கொண்டு போகிறார். ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நித்தியத்துக்குள்ளே கொண்டு போகும் பொழுது அந்த இடத்துல நித்திய வீடு உண்டாகிறது, நித்திய உடன்படிக்கை உண்டாகிறது, நித்திய ஜீவனை கொடுக்கிறார், நித்திய பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார், நித்திய வாழ்வு கொடுக்கிறார், நித்திய விருந்தை ஏற்படுத்துகிறார். இவைகளெல்லாம் வேதத்தில் காணப்படுகிறது. அநேக வசனங்கள் நான் உங்களுக்கு வாசிக்க முடியும். அப்போ நித்திய விருந்திலே நான் பங்கடைகிறோம். பாருங்க, இந்த எபிரேயர் 13:20 படிக்கிறேன். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன், பிதாவாகிய தேவன் சமாதானத்தின் தேவனாக இந்த இடத்துல கூறப்பட்டிருக்கிறார். இவர் இயேசு கிறிஸ்துவை நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன்.
அப்போ இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணினவர். அதான் எபேசியர்ல பார்க்குறோம். பிதாவாகிய தேவன் தம்முடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே கிறிஸ்துவை எழுப்பினார் என்று வசனம் சொல்லுது. அது இந்த இடத்துல பார்க்கிறோம், கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். அப்போ இந்த மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின ஏறி வர பண்ணப்பட்டதான இயேசு கிறிஸ்து யார் என்றால் பெரிய மெய்ப்பரான நம்முடைய கர்த்தர். பெரிய மெய்ப்பரான நம்முடைய கர்த்தர். இந்த ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பர் எப்படி எழுப்பப்பட்டார்னா நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே. அப்போ பிதா தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே அவரை எழுப்பினார். எபேசியர்ல சொல்லப்பட்டது. இங்கே எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, பிதா இயேசு கிறிஸ்துவை எப்படி எழுப்பினார் என்றால் நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே. அப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுவதற்கு என்ன தேவைப்பட்டது? நித்திய உடன்படிக்கையின் இரத்தம். இந்த நித்திய உடன்படிக்கையின் இரத்தம் இயேசு கிறிஸ்துவுக்கு தேவைப்பட்டதென்றால் நம்மை இயேசு கிறிஸ்து எழுப்புவதற்கும் பிதா எழுப்புவதற்கும் பரிசுத்தாவியானவர் எழுப்புவதற்கும் நமக்கும் இந்த உடன்படிக்கையின் இரத்தம் தேவை. இந்த உடன்படிக்கையின் இரத்தத்துக்குள்ளே நாம் ஐக்கியப்படாவிட்டால் நமக்கு மீட்பு கிடைப்பது அரிது. அதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா 25:6 வாசிக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொடுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினைவுள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசம் நிறைந்த விருந்தாய் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் படிக்கும்போது அக்காலத்திலே அந்த காலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த காலத்தில் எந்த காலத்தில் இதெல்லாம் நிறைவேறுகிறது என்றால் இந்த ஏசாயா முழு அதிகாரம் படித்தால் நமக்கு புரியும். இந்த காலம் 1000 வருட அரசாட்சியிலே இவர் என்ன செய்கிறார்? இந்த இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை பூமியிலே இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்திலே அவர் நிறைவேற்றுகிறார். பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார், விருந்தை ஆயத்தப்படுத்துகிறார். இவைகளில் எல்லாரும் பூமியில் இருக்க எல்லாரும் பங்கு பெற முடியாது என்பது அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே யோவேலை நான் வாசித்து முடிக்கிறேன். யோவேலின் புத்தகம் 2வது அதிகாரத்தில் இதை அநேகர் இந்த புதிய உடன்படிக்கைக்கு இப்பொழுது நினைக்கிறார்கள். இல்லை, இது அந்த தேவனுடைய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே நிறைவேற்றுவேன் என்று அதை வாக்கு பண்ணுகிறார். அதை நீங்கள் தொடர்ந்து அந்த முதல் வசனத்திலிருந்து நீங்கள் படிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும் எப்படியெல்லாம் போஜனங்களிலே அவர் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை வைக்கிறார், தன்னுடைய எல்லா விளைச்சல்களிலே எப்படி ஐஸ்வர்யத்தை வைக்கிறார், இது எப்படி இஸ்ரவேலர்களை அவ்வளவு மேன்மையான பொக்கிஷத்துக்கு அவர் பயன்படுத்துகிறார் என்றெல்லாம் இருக்கிறது. இதை வாசிக்கிறேன். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஏனென்றால் இஸ்ரவேலர்கள் ஒரு குறிப்பிட்டவர்கள் தான் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்குன்னு ஒரு தனியாக ஏசாயா, எசேக்கியேல், யோவேல், ஓசியா இப்படிலாம் அழைக்கப்பட்டவர்கள் இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு? இந்த காலத்திலேயோ அக்காலத்திலேயோ அதுதான் சொல்கிறார், கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள், அந்த பகிரங்க வருகைக்கு அவர் நியாயாதிபதியாய் வருவதற்கு முந்தின காலம், இந்த 1000 வருட அரசாட்சி. அப்போது என்ன சொல்லுகிறார்? நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அவர்கள் உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். இதெல்லாம் அந்த காலகட்டங்களிலே நிறைவேறுகின்ற காரியங்கள். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். ஸோ அந்த இடத்துல தொழுது கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுகிற காலம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் பார்க்கிறார்கள், பூமியில் அவரை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் அந்த காலகட்டம் இது. ஸோ அப்போ அவர் என்ன சொல்றார்? கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாய் இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். யாரெல்லாம் அவர் சீயோனுக்கு கொண்டு வராரு, எருசலேமுக்கு கொண்டு வருகிறாரோ அந்த 1000 வருட அரசாட்சியிலே ரட்சிப்பு உண்டாகும்.
அந்த இடத்துல ஒரு ஏன்னா புற ஜாதியார்கள் அப்பொழுது இருப்பார்கள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வந்தாலும் 7 வருடம் கழித்து திரும்ப 1000 வருடம் அரசாட்சி வரும் பொழுது இன்றைக்கு இருக்கிற 10 வயது பிள்ளைகள் எல்லாம் 20 வயதுல இருப்பார்கள். அப்பொழுது அவர்கள் தொழுது கொள்ளுவார்கள் என்றால், அல்லது அவர்கள் மீதியா இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டா இருக்கும் என்றால், அவர்கள் தேடி வரும் பொழுது, அந்த இயேசுவின் ராஜ்யத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியும் பொழுது, மனப்பூர்வமாய் தங்களை அர்ப்பணிக்கும் பொழுது, அந்த இடத்துல ஒரு ரட்சிப்பு உண்டாகும். அப்படி என்றால் இந்த திராட்சை ரசமும் அப்பமும் இன்றைக்கு நாம் எடுப்பது எப்படி பழைய உடன்படிக்கையிலே அந்த பஸ்கா அவ்வளவு முக்கியமோ, அதை உண்மையுள்ளவர்களாய் ஆசரித்தவர்கள் எல்லாம் மேன்மையை பெற்றுக்கொண்டார்களோ, அதுபோல புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நாமும் இந்த திருவிருந்திலே அதனுடைய உண்மையான தன்மையை உண்மையோடும் உத்தமத்தோடும் தேவனுக்கு பிரியமாயிருந்து அவருடைய அன்பு நிமித்தம் செயல்படுவோமே என்றால், இதை அவர் ஏற்படுத்தினதனுடைய முழு தன்மையும் அறிந்து உணர்ந்து எடுப்போமே என்றால், மிகுந்த ஐஸ்வர்யத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நித்திய காலமாக நாம் அனுபவிக்கத்தக்கதாக நாம் இதிலே வாழ்வோம். அருமையானவர்களே, இந்த வசனத்தை புரிந்து கொண்டு இதனுடைய ஆழத்தை அறிந்து நம்மை நாமே நிதானித்து இதிலே பங்கு பெறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். ஜெபிக்கலாமா? எங்கள் ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் முற்பதாக்களின் தேவனாக இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வெளியேறப்பெற்ற பரிசுத்தமான இரத்தத்தினாலும் சரீரத்தினாலும் ஆவியினாலும் எங்களை மீட்டெடுத்து உம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தை ஏற்படுத்தி கொடுத்த தெய்வத்திற்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த வேளையில் தகப்பனே, நீர் கொடுத்த உம்முடைய திரு வார்த்தைகளை நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே கொண்டு வந்து அதை சீர்படுத்த, பக்குவப்படுத்த, பயன்படுத்த எங்களுக்கு கிருபை பாராட்டும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். வேதத்திலே காணப்படுகின்றதான இந்த மகத்துவமான காரியங்களை நாங்கள் அறிந்து கொண்டதின் நிமித்தமாக இன்னுமாக அதனுடைய ஆழத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து செல்ல அனுதினமும் நீர் எங்களை பக்குவப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடியதான அருமையான இணைஜன பந்துக்கள், நண்பர்கள், உறவினர்கள், சபையார் அனைவரையும் உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் கொண்டு வருகின்றோம். ஆண்டவரே, எங்களுக்கு தந்த இந்த நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலைகளுக்காக ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த நாளிலேயும் கூட கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட பேச போகிற, உணர்த்த போகிற ஒவ்வொரு திருவார்த்தைகளுக்காக சிறந்தாழ்த்தி உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலின்படி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நான் சொல்லுகின்றதான அறிக்கையை என் பின்பாக சொல்லும்படிக்காய் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன். இந்த பரிசுத்த வேதாகமும் என்னை யார் என்று சொல்லுகிறதோ அந்த ஆள்தான் நான். அவருடைய வார்த்தைக்கு என்னுடைய மனதை நான் திறந்து வைத்திருக்கிறேன். அவருடைய வார்த்தை எனக்கு என்ன சொல்லுகிறதோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவைகளை நான் செய்து முடிப்பேன். அவருடைய வார்த்தை எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்லுகிறதோ அவைகள் எல்லாம் எனக்கு உண்டு என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் விசுவாசிக்கின்றேன். என் ஆத்துமாவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளும், என் ஆவியிலே
பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைகளும் என் சரீரத்தில் பரிசுத்த பிதாவினுடைய வார்த்தைகளும் எண்ணங்களாக, வார்த்தைகளாக, கிரியைகளாக செயல்படுவதாக. ஆமென். வழியும் சத்தியமும் ஜீவனுமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை மீண்டுமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தெய்வத்திற்கு ஸ்தோத்திரங்களையும் நான் ஏறெடுக்கின்றேன். கடந்த ஒரு சில வாரங்களாக சபையை குறித்ததான நாம் எப்படி ஆலயமாக இருக்கிறோம், நமக்குள்ளாக தெய்வம் என்னென்ன காரியங்களை செய்து கொண்டு வருகிறார், நாம் எப்படியெல்லாம் தெய்வத்திற்கு ஆயத்தமாக்க வேண்டும் என்பதை குறித்து பல காரியங்களை கவனித்து கொண்டு வந்தோம். தொடர்ச்சியாக இந்த நாளிலும் கூட இந்த ஊழியத்தின் பாதையிலே அல்லது இந்த சபையினுடைய தன்மைகளிலே தெய்வம் நம்மோடு கூட இருந்து இந்த ஊழியத்தை எப்படி செய்ய வேண்டும், அல்லது இந்த ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகின்றதான நாம் அனைவரும் எப்படி தெய்வத்திற்காக இதை செயல்படுத்த வேண்டும் என்பதை குறித்ததான நடைமுறை சம்பவங்கள், பிராக்டிக்கலான சில காரியங்களை நாம் இப்பொழுது கவனிக்கப் போகின்றோம். சபையில் அதாவது நாம் சபை என்று சொல்லும்போது நாம் அனைவருமாக கூடி வருகின்றதான இடம். இந்த சபையானது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளாமலேயே காலத்தை ஓட்டிக்கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை இந்த காலத்தில் கிட்டத்தட்ட இந்த 9-10 மாதங்களாக சபையினுடைய தன்மைகள் முழுமையாக மாற்றப்பட்டு இருந்தாலும், சத்துருவானவன் சபையின் மீது கரங்களை கொண்டு வருவது போல காணப்பட்டாலும், பாதாளத்தினுடைய வாசல்கள் சபையை மேற்கொள்ளுவது இல்லை என்பதை தேவன் தெளிவாக திட்டமாக நமக்கு அறிவித்திருக்கின்றார். அதனால நம்மீது ஆனாலும் சரி, நாம் கூடி வருகின்றதான இடமானாலும் சரி, சத்ருவானவன் அதன் மீது கரங்களை வைப்பதற்கு ஒன்றுமே செய்ய முடியாது. ஒருவேளை இது தடைப்படுவது போல இருக்கலாம். ஆனால் பிற்காலத்தில், ஏன் இந்த பிற்காலம் அப்படின்னு நான் சொல்றேன்னா, வரப்போகின்றதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இரகசிய வருகையானது சபையை எடுத்துக்கொள்வதற்காக வரப்போகின்றதாக வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவனுடைய அந்த சுதந்திரத்தை, தேவனுடைய அந்த உடன் உறுப்புகளை, தேவனுடைய அந்த பங்காளித்துவத்தை, சொந்தத்தை யாரும் எந்த காலத்திலேயும் உடைக்க முடியாது என்பதை தான் உங்களுக்கு நான் வலியுறுத்த விரும்புகின்றேன். அப்போ இந்த சபை என்று சொல்லுவது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது, நாம் சபைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பது அதில் அடங்கியிருக்கிறது. தனிப்பட்ட இடங்களிலே ஒருவேளை போக முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றதான பட்சத்தில் நாமே தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து அதற்குரியதான காரியத்தை செய்து நம்மை பக்குவப்படுத்திக் கொள்கிறோம், தகுதிப்படுத்திக் கொள்கிறோம். நல்லது, தவறல்ல. ஆனால் நாம் அனைவரும் கூடி வருகின்றதான ஒரு இடம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதற்கு தான் நாம் சபை என்று அழைக்கின்றோம். சரி, இந்த சபையினுடைய ஊழியத்தை தேவன் முதலாவதாக பேதுருவினிடத்தில் துவங்கினார் என்று சொல்லி நாம் பார்த்திருக்கிறோம். அப்படி தேவன் தொடங்கின அந்த ஊழியமானது, இயேசு கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்டதான அந்த ஆலயமானது, அந்த சபையானது, தேவன் அதாவது இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சித்தத்தை பூமியிலே நிறைவேற்றுகின்றவராக அது முதல் பகுதியில் அதை ஆரம்பித்தார். அப்படி அதை ஆரம்பிக்கின்றதான நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், பலவாறாக அவர் தீர்க்கதரிசியாக, நல்ல போதகராக, நல்ல அப்போஸ்தலராக, நல்ல பலதரப்பட்ட அதாவது
முழுமையான தெய்வத்தினுடைய காரியங்களை இந்த பூமியிலே நிலைநிறுத்துகின்ற தெய்வமாக அவர் வந்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறார். அப்போ அவர் வந்ததனுடைய நோக்கங்கள் பலவாறாக இருந்தாலும், பாவிகளை மீட்டெடுக்க வந்தாலும், பரிசுத்தத்திலே நடக்க நம்மை ஆயத்தப்படுத்தினாலும், இப்பொழுதும் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருந்தாலும், இப்படி பலவாறாக அவரை குறித்து வேதத்தில் காணப்பட்ட பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 28வது வசனத்தில் நாம் பார்க்கின்றதான வேளையில், இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்ய வந்தார் என்று மிக முக்கியமான ஒரு காரியத்தை அந்த இடத்துல அவர் சொல்லுகின்றார். அப்படியே மனுஷகுமாரனும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்றாரு, ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை அல்லவா அது? இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் கொள்ளும்படி வராமல், அந்த அநேக இடங்களில், அநேக ஊழியர்களில், அநேக சபைகளில் இந்த முதல் பகுதி தான் அதிகமாக நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அடுத்த பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அதுதான் முக்கியம். அதுதான் அந்த காலத்தில் இப்பொழுது நடைபெற வேண்டியதான சம்பவங்களாக இருக்கிறது. நம்முடைய குடும்பங்களுக்கு தேவையான காரியத்தை தேவன் சப்ளை பண்ணுகிறார், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதற்காகவே ஒரு ஊழியத்திற்காக வருவது என்பது சரியானது அல்ல. ஊழியம் என்பது இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட அனைவருக்கும் வாக்களிக்கப்பட்டதான ஒரு மிக முக்கியமான தீர்க்க தரிசனமான காரியம். அது பிதாவினுடைய கட்டளை. அந்த பரலோக ராஜ்யத்தை பூமியிலே நாம் நிலைநிறுத்த வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வந்து வைப்பதற்கு நாம் என்னென்ன காரியத்தை செய்ய வேண்டுமோ அவைகள் எல்லாவற்றையும் நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்ய வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அது போல நாமும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகின்றவர்களாக, அப்படின்னா அவர் எதற்காக வந்தாரோ அதை நிறைவேற்றக்கூடியதான ஒரு காரியத்தை நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார். அதை நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதுதான் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகின்றதான மனிதர்கள். அப்போ அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றுவது என்றால் ஊழியம் கொள்ளாமல் ஊழியம் செய்வதற்கு நம்மை ஆயத்தமாக்க வேண்டும், நம்மை தகுதியாகணும். என்னால் முடியாது, எனக்கு இது எவ்வளோ தரணும் அவ்வளோ தரணும், அது தேவையே இல்லை. நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அது சத்தியம். நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது நிச்சயமாக அவர் செய்ய வேண்டிய காரியத்தை நமக்கு சொல்லுவார். அவர் சொல்லினு தான் இருக்கிறார், நாம தான் கேட்கிறது இல்லை. நாம் கேட்பது போல நடித்து கொண்டு இருக்கிறோம். அவர் இந்த காரியத்தை இந்த நாளிலே செய்யும்படிக்காக அன்றென்ற தினத்திலே நம்மோடு கூட அவர் பேசுகின்ற, நம்மை உணர்த்துகின்ற தேவனாக இருக்கிறார். இப்போ நாம இடம் கொடுத்தால் எவ்வளவு விரைவாக இந்த ஊழியமானது பரவும் என்பதில் சந்தேகமே கிடையாது அல்லவா? பாருங்க, 1 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனத்தில், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அவரை தொடரும்படியான அடிச்சுவடுகள், அதை தொடர்ந்து போகும்படிக்காக அடிச்சுவடுகள் நமக்கு கண்களுக்கு முன்பாக நன்றாக தெரிகிறது. அவர் நடந்து வந்த பாதைகள், நடந்து போன பாதைகள், அவர் ஊழியம் செய்ததான பாதைகள், அதில் எவ்வளவு அற்புதங்கள் நடந்ததான பாதைகள், அதிசயத்தின் ஊடாக நடந்த பாதைகள், அநேகருக்கு போதனைகளை வெளிப்படுத்தி தந்ததான பாதைகள், கரடு முரடான சூழ்நிலையிலே, கல்லுகள் முள்ளுகள் நிறைந்ததான பகுதிகளிலே, மலைகளிலே, உச்சிகளிலே, தாழ்விடங்களிலே, கடல்களிலே, எல்லா இடங்களிலேயும் அடிச்சுவடுகள் மாறாதபடிக்கு இப்பொழுதும் அது நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அதனால
தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார் என்று அவர் சொல்லி இருக்கிறார். மாதிரியை பின்வைத்து போனார். அப்ப அந்த மாதிரியை நாம் பின்பற்றி போவோம் என்று சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை அவர் கற்றுத் தருவதற்காக அந்த மலை போதனை உபதேசத்தில் அவர் சொல்லிக் கொடுத்தார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தார். கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுடைய கடன்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே அப்படின்னு இப்படிதான் ஜபிக்கணும்னு சொல்லி தரல. மாதிரி மாதிரி இதுதான் ஜபம் என்று அவர் சொல்லி தரல. ஜபத்தினுடைய மாதிரியை சொல்லி கொடுத்தார். அப்போ அந்த மாதிரியில, அந்த ஜபத்தினுடைய மாதிரியில எக்ஸாம்பிள் அது என்னென்ன காரியங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொண்டு வந்தார் என்பதை நீங்கள் கவனிக்கணும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அங்கதான் போகணும். யார் மூலமா போகணும்? இயேசு கிறிஸ்துவின் மூலமா போகணும். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னு தமிழ்ல வருது. ஒரிஜினல்ல வேற, இங்கிலீஷ்லயும் வேற தான். அது பரிசுத்தப்பட்டு இருக்கிறது. பரிசுத்தப்பட்டதான நாமத்தை நாம் எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறோம், அது அந்த அந்த மாதிரியை அதுதான் இங்க சொல்ற மாதிரி. அப்போ அந்த பரமண்டல ஜபம் என்பது ஒரு மாதிரியாக இருக்கிறதே தவிர, நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறதே தவிர, அதுதான் ஜபம் என்று நாம் சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடாது. அது நாம் கற்றுத்தருவதற்காக, மற்றவர்கள் கற்றுக்கொள்வதற்காக சில நேரங்களிலே அவைகளை நாம் எடுத்து சொல்லிக் கொண்டு வருகிறோம். அதை ஜபமாகவே செய்கின்றோம். நல்லதுதான். இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்ததான ஜபம் என்று சொல்லி, அது ஜபத்தினுடைய மாதிரி. அப்போ இந்த விதங்களில் எல்லாம் நாம் அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றுவதற்கு நம்மை ஆயத்தமாக்க வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 11வது வசனத்தில் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று தெளிவாக அந்த இடத்துல அவர் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அசதியா இராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அப்போ கர்த்தருக்கு ஊழியம் செய்கின்றதான அந்த காரியத்தை எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அசதியாக இருக்காதீங்க. அதுல எப்பொழுதும் டிலிஜென்டா, எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்கு நம்மை ஆயத்தமாய் வைத்துக் கொண்டு இருக்க வேண்டும். ஆவியிலே அனலாக இருக்க வேண்டும். சோர்ந்து போயிடக்கூடாது. சோர்வுகள் தாக்குகிற கூடியதான நிலைமைகள் வரலாம். நம்மோடு கூட இருக்கிறவர்களே அதை குலைக்கலாம். நம்முடைய குடும்பங்களே நம்முடைய செய்ய விடாதபடிக்கு தடுக்கலாம். நம்முடைய சபை மக்களே அதற்கு பல இடையூறுகளை உருவாக்கலாம். ஆனால் ஆனால் அதிலே அசதியாய் இராதபடிக்கு ஜாக்கிரதையாய் இருங்க. நீங்கள் செய்ய வேண்டியதான காரியத்தை நீங்கள் செய்து கொண்டே இருங்க. தெய்வம் செய்ய வேண்டியதான காரியத்தை தெய்வம் நமக்கு செய்கின்றவராக இருப்பார். அவர் அந்த காரியத்தை நிறைவேற்றி முடிச்சிடுவார். சரிங்களா? ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அப்போ இந்த ஊழியத்தினுடைய அந்த முக்கியத்துவத்தை தெய்வம் இந்த இடத்துல வெளிப்படுத்தி கொடுக்கிறதை நான் பார்க்கலாம். அப்போ ஊழியம் செய்கின்றதான நேரத்தில் அந்த ஊழியத்தை குறித்ததான எச்சரிக்கை அப்படின்னு சொல்லுகின்றதான அடுத்த பகுதியை நாம் பார்ப்போம். ஒரு 3 பகுதிகள் இருக்கிறது. அதை நான் சொல்லிட்டு அடுத்த பகுதியில் நம்ம போகலாம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16வது வசனத்தில், சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தோம், மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. இந்த ஊழியத்தை குறித்ததான எச்சரிக்கை அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகின்றதான பொழுது இதை அவர் சொல்லுகின்றார். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தோம், மேன்மை பாராட்ட எனக்கு இடம் இல்லை, அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. பாருங்க, இதை விட வேற மாதிரி சொல்றதுக்கே வார்த்தைகள் இல்லை. அவ்வளவு ஆழமாக அதை அவர் சொல்றார்.
மேன்மை பாராட்டுவதற்கு எனக்கு இடம் இல்லைங்க. அது என்னுடைய வாழ்க்கை, அது என் மேல் விழுந்ததான கடமை. நான் செய்துதான் ஆக வேண்டும். கடமைன்னா அப்படி விட்டுட்டு போறதில்ல. கடமை என்று சொல்லுவது நாம் செய்ய வேண்டியதான அத்தியாவசியமான ஒன்று. அதுதான் சொல்றாரு, அது என் மேல் விழுந்த கடமை. அப்போ ஒவ்வொருத்தரின் மீதும் இந்த கடமை இருக்கிறது, இந்த கடமை விழுந்திருக்கிறது. தெய்வம் நம் மீது அதை வைத்திருக்கிறார். அதை நாம் எடுத்து உபயோகப்படுத்துவது கண்டிப்பாக செய்ய வேண்டியதான காரியம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. அப்போ ஊழியத்தில் அந்த ஊழியத்தை குறித்ததான எச்சரிக்கை எவ்வளவு தெளிவாக அவர் சொல்றாரு பாருங்க. எனக்கு ஐயோ, நான் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கியாமல் இருப்பேனானால் என்னுடைய வாழ்க்கைக்கு ஐயோ. என்னுடைய சூழ்நிலை அங்கே ஐயோவாக முடிகிறது. அதாவது சத்ருனுடைய பாதைக்குள்ளாக போய்விடுகின்றதாக இருக்கும்ன்றது தான் அந்த ஐயோ. நல்லா கவனிக்கணும் அதுல. அப்போ நம் மீது விழுந்ததான அந்த கடமையை நாம் செய்ய தவறாமல் இருக்க வேண்டும். நாம் அதை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த கடமையில தவறிவிடக்கூடாது. அனுதினமும் இந்த ஊழியத்தை செய்வதற்கு நம்மை ஆயத்தமாக்கி கொள்ளலாமா? மூன்றாவது காரியத்தை பாருங்க. ஊழியம் செய்வதனாலே எனக்கு என்ன லாபம்? எனக்கு என்ன லாபம்? எனக்கு என்ன பயன்? எனக்கு என்ன லாபம்? கேட்கலாம், தப்பே கிடையாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இதற்காக அவர் ஊழியம் செய்ய வந்தார்னு சொல்லியிருக்கிறோம். ஊழியத்தில் எப்படி எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத குறித்து அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்படியெல்லாம் நான் செய்யும் பொழுது நான் என்னுடைய வாழ்க்கை, தேவன் எனக்கு அது எல்லாத்தையும் செய்வார்ன்றது தெரிந்து, ஆனாலும் ஊழியம் செய்வதனால எனக்கு என்னங்க பலன் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வியை எழுப்புவீர்கள் என்று சொன்னால் அதற்கு பதில் சொல்லுகின்றார் யோவான் அந்த 12வது அதிகாரம் 26வது வசனத்துல, ஊழியம் செய்வதனால முதலாவதாக இயேசு நம்மோடு கூட இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இயேசு நம்மோடு கூட இருப்பார் என்பதை நம்மை புரிந்து கொள்ள முடியும். பிதாவானவர் நம்மை கனப்படுத்துவார் என்பது இரண்டாவதாக சொல்லப்பட்டு இருக்கிறது. பாருங்க, அந்த 12:26 ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். சரி, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். தெளிவாக சொல்றார் இயேசு கிறிஸ்து. நான் எங்கே இருக்கிறேனோ அந்த இடத்துல என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனப்படுத்துவார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். இப்ப பாருங்க, இந்த ஊழியத்தினுடைய அடுத்த பகுதிகள் கொஞ்சம் விரைவாக நாம் பார்த்துட்டு போகலாம். ஊழியர்களை கர்த்தர் எதற்காக நியமித்தார்? ஊழியர்களை கர்த்தர் எதற்காக நியமித்தார்? கிறிஸ்துவின் ஐஸ்வர்யங்களை குறித்து மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணுவதற்காக, பிரசங்கம் பண்ணுவதற்காக, செய்திகளை அனுப்புவதற்காக. எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 8 முதல் 12 வசனங்கள் வரையாக நாம் பார்க்கலாம். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகள் இடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாரும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு, எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியம் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும்
உண்டாயிருக்கிறது என்று அவர் சொல்லுகின்றார். அப்போ கிறிஸ்துவனுடைய ஐஸ்வர்யங்களை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய, அதாவது ஐஸ்வர்யங்களை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு கர்த்தர் ஊழியர்களை நம்மை நியமித்து வைத்திருக்கிறார் என்பது இந்த வசனங்களின் ஊடாக நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். அடுத்தது பாருங்க, இது ஊழியர்களை கர்த்தர் எதற்காக நியமித்தார் என்ற பகுதியில் சப்ஹெட்டிங்கில் முதல் பகுதி கிறிஸ்துவின் ஐஸ்வர்யங்களை குறித்து பிரசங்கிப்பதற்காக நம்ம வைத்திருக்கிறார். இரண்டாவதாக நம்மிடத்தில் இருக்கின்றதான தேவன் தந்த அந்த சபையை போஷிக்கத்தக்கதாக. நாம் என்ன சொல்றோம்? என்னுடைய சபை, உன்னுடைய சபை, பொதுவாக பேசுவது அது தேவனுடைய சபை. தேவன் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார், அதை நடத்துவதற்காக கொடுத்திருக்கிறார் என்பதே கிடையாது. நாம் என்ன சொல்றோம்னா, அது என்னுடைய சபைங்க, நான் தான் அதற்கு எல்லாம். இன்னும் கொஞ்சம் அதில் கொஞ்சம் கஷ்டமான காரியம் என்னன்னா, அவர் என்னுடைய விசுவாசிங்க. அது என்னது? உங்களுடைய விசுவாசி. விசுவாசி என்பவர் பரிசுத்த ஆவியானவரோடு கூட சம்பந்தப்படுகிற ஆளு. அவருக்கு சொந்தமானவங்க அவங்க. என்னுடைய விசுவாசினா நீங்க வந்து ஊழியத்தை செய்வதற்காகவும் சபையை போஷிப்பதற்காகவும் நம்மளாம் வந்தவங்க. நம்மளுடைய ஓட்டம் எவ்வளவு தூரத்துக்கு ஓடுகிறதோ கர்த்தர் நியமித்து வைத்திருக்கோ அது அதுலேயும் ஓடணும். இதில் ஏன் விசுவாசி, ஏன் சபை, உன் சபை அப்படின்றதெல்லாம் நிப்பாட்டணும். அதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டுங்க. நம்ம அது நிறைய பேர் தெரியாமலேயே பேசிக்கொண்டு இருக்கிறோம், நிறைய பேர் தெரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறோம். அதுதான் அங்கே கஷ்டமான காரியம். ஓகே, சபையை போஷிக்கத்தக்கதாக அப்படின்னு சொல்லுகின்றதான இந்த இடத்துல சபையில வருகின்றதான ஆதாயங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அந்த சபையை போஷிக்கக்கூடியதான பகுதி. சரி, அந்த வசனத்தை வாசித்த பிறகு நம்ம அதுக்கு போகலாம். யோவான் 21 அதிகாரம் 15 முதல் 17 வசனங்கள் வரையா. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோவானின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 16 இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 17 மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். அப்போ இந்த 3 வசனங்களில் நீங்கள் பார்க்கும்போது முதலாவதாக அவர் சொல்லுகின்றதான அந்த காரியம், ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அடுத்து 2 வசனங்களையும் நாம் அந்த ஆராய்ந்து பார்க்கும்போது அங்கே ஆடுகளை மேய்ப்பாயாக. அப்போ நம்ம இந்த ஆராதனைக்குள்ளாக, இந்த சபைகளுக்குள்ளாக வருகின்றவர்களை எப்படி கனப்படுத்த வேண்டும், எப்படி அவர்களுக்கு தெய்வத்துடைய வார்த்தைகளை கொண்டு போய் கொடுக்க வேண்டும், அவருடைய சூழ்நிலைகளை நாம் அறிந்து செயல்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இப்போ சபைக்கு வருகிறவர்கள் எல்லாரும் ஏதோ ஒரு விதங்களிலே, எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலையிலுமே ஏதோ ஒரு இடங்களிலே ஏதோ ஒரு சூழ்நிலையில பாதிக்கப்பட்டவர்களாக வராங்க. ஏதோ உள்ளத்திலே ஏதோ ஒரு சின்ன பாயிண்டாவது இருந்து கொண்டு இருக்கும். அவைகளிலே
எடுத்து போடுகின்றதான, அவைகளை மாற்றக்கூடியதான அந்த அனுபவத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கணும். அதுக்கு தான் ஆவியானவர் உதவி செய்கிறாருன்னு நமக்கு சொல்றேன். இப்போ சபையை நடத்தும் போது ஏதோ எனக்கு தெரிந்த விதமாக நான் எல்லாவற்றையும் ஜெபிக்கிறேன், அடுத்தது ஆராதிக்கிறேன், எனக்கு தெரிந்த வசனங்களை நான் சொல்லிட்டு போயினே இருக்கிறேன். நல்லது தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அவைகள் எல்லாமே ஒழுங்கும் கிரமமாக தேவன் நமக்கு சொல்லி கொடுக்கின்ற பிரகாரமா. பேதுரு இங்க போட்டு தாளிக்கிறாரு பாருங்க. அவங்க பேதுரு பயங்கரமான கோபக்கார மனுஷன். அந்த இயேசு கிறிஸ்துவையே நேரடியாக அந்த அந்த இடத்துல மறுதளிச்சுட்டு ஓடின ஆளுன்னா நீங்க பார்த்துங்களேன். கூடவே இருந்து எல்லாவற்றையும் துணிகரமாக செய்யக்கூடிய ஒரே ஒரு மனிதன் அவர் தான். வேகமாக செயல்படக்கூடியவர், துரிதமாக செயல்படக்கூடியவர். எடுத்தம் கழுத்தன்றது தான் அவருடைய வேலையே. அப்படித்தான் இருக்கும். இப்போ பாருங்க, அந்த கடைசி நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை பிடிப்பதற்காக வருகின்றதான பொழுது அந்த இடத்துல வந்து இயேசு கிறிஸ்துவை பிடிக்கிறாங்க. பிடிச்ச உடனே என்ன பண்றாரு இவரு? எடுத்து ஒரு கத்தி எடுத்து டக்குன்னு காதை வெட்டிடுறார். இயேசு குணமாக்குறாரு, ரைட்டு, குணமாக்கிட்டு அவர் பண்றாரு. ஆனா அந்த இடத்துல அவருடைய கோபம், அவருடைய வேகம், அதே நேரத்தில் அவருக்கு சொல்றாரு, இந்த கல்லின் மீது தான் உன்னை வைத்து தான் என்னுடைய சபையை என் மீது நான் கட்ட போறேன், உன்னை வைச்சுதான் அப்படிலாம் சொல்லி கொண்டு வருகின்றதான நேரத்தில் எவ்வளோ கோபம். ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, என்னங்க பேதுரு டக்குனு காதை வெட்டிட்டார். ஆமா, அவர் மீனவர் காதை தான் வெட்டார் முதல்ல அப்படி சொன்னார். அது ஒரு வேடிக்கையான ஒரு காரியம். அது உண்மையாக இருந்தாலும் கூட அவருடைய வேகம் அப்படி, அவருடைய வேகம் அந்த மனிதனை எப்படி பக்குவப்படுத்துறாரு பாருங்க. அதுதான் இந்த இடத்துல. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, அவருடைய சரித்திரத்தை அப்படியே சொல்லினா வராரு. அப்படியே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அங்கே இருக்கிறவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். நான் அன்பாய் இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன கேட்குறீங்களா ஆண்டவரே? அதான் இவர் உள்ளத்தில் வெந்து கொண்டு இருக்கிற காரியம். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர், நீ நன்றாக அறிந்திருக்கிறீர். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அப்ப அந்த சபையை போஷிக்க தேவன் ஒவ்வொரு ஊழியரையும் பக்குவப்படுத்துகிறார். அந்த பக்குவத்திற்குள்ளாக நாம் வரணும். நம்முடைய சுயங்கள் அந்த இடத்துல வெளியே வரக்கூடாது. அதனால தான் அந்த அந்த அவருடைய தலைமுறைகளையே கொண்டு வராரு. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, ஏன் அவங்களெல்லாம் இங்க இழுக்கிறாரு? பேதுருக்கு தெரியும் என்னுடைய தகப்பன் எப்படி இருந்தாரு, என்னுடைய மூதாதையர்கள் எப்படி இருந்தாங்க, நான் எப்படிப்பட்டவன், அவங்களாம் நல்லா இருந்தா கூட நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன், எல்லாத்தையும் பார்த்துட்டு அதனால தான் சொல்றாரு, சபைக்குள்ளாக அந்த வருகிறவர்களை நீ மேய்க்கக்கூடியதான விதங்கள், அவர்களை நீங்கள் போஷிக்க வேண்டும். அதுதான் சபையை எப்படி நீ போஷிக்க போகிறாய், அதுதான் இந்த இடத்துல சொல்லிக் கொடுக்கிறார். போஷிக்க வேண்டிய விதத்தை குறித்து எபேசியர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தில், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். அப்போ சபையானது பக்தி விருத்தி அடையத்தக்கதாக, அடுத்ததாக இந்த ஊழியத்தினுடைய பாதையில் அடுத்தது என்ன சொல்றாரு, இந்த ஊழியங்களை கர்த்தர் எதற்காக நியமித்தார், ஊழியர்களை கர்த்தர் எதற்காக நியமித்தார் என்று சொன்னா, 3வது பாட்டில் சபை பக்தி விருத்தி அடைவதற்காக நியமித்திருக்கிறார் ஊழியர்களை. சபையானது பலுகி பெருக வேண்டும், குட்டி போடணும். அதற்காக தான் நம்ம வைத்திருக்கோம். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு, முதல் காரியம் பரிசுத்தவான்களே சீர்பொருந்தணுமா, சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும். சும்மா உட்காந்து அங்க சாப்பிட்டு இருக்கக்கூடாது. போதகர் சொல்லுகின்றதான, மேய்ப்பர்கள் சொல்லுகின்றதான அந்த வார்த்தையில கேட்டுட்டு அப்படி சும்மா உட்காந்து இருக்கக்கூடாது, கொழுத்து போயிடும்.
அதனால் அவர் என்ன சொல்றாரு, சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக ஊழியத்தை செய்வதற்கு அவர்களை ஆயத்தப்படுத்தணும். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக, பக்தியில விருத்தி அடையணும். ஏதோ தாண்டோண்டிதானமாக அப்படியே உட்காந்துல இருக்கக்கூடாது. இது போதும் அப்படின்னு உட்காந்து இருக்கக்கூடாது. இது அவர்கள் செய்யட்டும் அப்படின்னு விட்டுடக்கூடாது. எல்லாவற்றையும் நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த மற்றவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுத்து அவர்களை ஆயத்தமாக்குகின்றவர்களாக இருக்கணும். அதில் பிரதானமாக அவர் சொல்றார் பாருங்க, சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக. அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். போய் சுவிசேஷத்தினுடைய ஊழியத்தை செய்து அங்கே ஜனங்களை ஆயத்தப்படுத்தும் பொழுது அப்போஸ்தலர் என்ன பண்ணுவாரு, போவாரு, சபையை கட்டுவாரு, அங்கே போதனை கொடுப்பாரு. அங்கே சபை நிறுவப்பட்ட பின்பு அங்கே மேய்ப்பர்களையும் போதர்களையும் வைக்கணும். அதற்குள்ளாக தீர்க்கதரிசிகள் வருவாங்க. அந்த சபையை நடத்துகின்றதான நேரத்தில் அந்த இடத்துல உதவிக்காரர்கள் வருவாங்க, கண்காணியாளர்கள் வருவாங்க. அப்படி நாம் அதை செய்யாதபடிக்கு எல்லாமே எனக்கு தான், நான் தான் அப்படின்னு எடுத்துன்னு இருக்கக்கூடாது. நல்லா கவனிச்சிங்க. ஒரு சபை என்று சொல்லுகின்றதான நேரத்தில் குறைந்தபட்சம் ஒரு 100 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அடுத்த ஒரு சபையை ஆயத்தப்படுத்தி அடுத்த ஒரு ஊழியரை அதை அங்கே கொண்டு போய் வைக்கணும். நம்ம செய்கிறது கிடையாது. அப்படி எல்லாரும் எங்கிட்ட தான் வரணும். நான் மாதிரி எவ்வளோ பெரிய சபையை நடத்துகிறேன், இன்னும் எவ்வளோ பெரிய சபையை நம்ம நடத்துகிறோம். தப்பாக எடுத்துக்காதீங்க. யாரையாவது விசாரிக்க முடிகிறதா? உங்களாலே யாராவது விசாரிக்க முடிகிறதா? உங்களுக்கு தெரிந்தவர்களும் விசாரிச்சுப்பீங்க, அது வேற கதை. நான் இது பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நாம் விசாரிக்க வேண்டிய விதத்தில் அந்த 100 பேர் இருந்தாலே ஒரு வருஷத்தில் நாம் விசாரிப்பது என்பது கடினமான காரியம்தான். அவர்களை பக்தி விருத்திக்கு ஏதுவாக அவர்களிடத்தில் உட்கார்ந்து அந்த வசனத்தை கொடுத்து அவர்களை பலப்படுத்தி அவர்களை திடப்படுத்தி சூழ்நிலைகள் கஷ்டத்தில் இருந்தால் அவங்கள மேன்மையான காரியத்துக்குள்ளாக கொண்டு வருவது, நல்ல அவங்களை ஆரோக்கியமான தன்மைகளுக்குள்ளாக பேசுவது, இப்படியெல்லாம் அவர்களை ஊக்குவிக்கணும். முடியுமா? 3000 பேர் 4000 பேர் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறோம், பெருமை பாராட்டுகிறோம். எப்படி ஆராதனை எப்படி போகிறது? குறைஞ்சபட்சம் 3 மணி நேரம் ஆராதனை இருக்கணுமே. நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கிறது? 1.5 மணி நேரத்துல எல்லாம் ஓகே முடிச்சிடுறோம். அதனால 5 சபை, 5 ஆராதனை, 8 ஆராதனை நம்ம வேற பெருமையா போட்டுக்கிறோம். என்னங்க என்ன? தேவன் அந்த பக்தி விருத்தி அடையத்தக்கதாக அப்படின்னு சொல்றாரு. அந்த பக்தி விருத்தி அடையத்தக்கதாக ஜனங்களுக்கு நாம் போதிக்கின்றவர்களாக இருக்கிறோமா? சொல்லுங்க. அதனால்தான் தீத்துவில் 1வது அதிகாரம் 9வது வசனத்தில் அவர் சொல்றாரு, ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும், எதிர்பேசுகிறவனை கண்டனம் பண்ணவும், வல்லவனுமாய் இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும் என்று உபதேசத்தில் புத்தி சொல்ல வேண்டும் என்று அந்த இடத்துல கட்டளை எடுக்கிறார். 2வது அதிகாரம் 15வது வசனத்தில் பாருங்க. 14-15 எடுத்துட்டீங்கன்னா 15 வாசிக்கிற முதல்ல, சகல அதிகாரத்தோடும் நீங்கள் கடிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றாரு. கடிந்து கொள்ள வேண்டும் என்ற தீர்மானத்தோடு கூட வந்துட்டோம்னா அடிச்சு தள்ளிட்டு போயிடுவோம். அப்படி கிடையாது. அந்த இடத்துல வரும்பொழுது வசனத்தை எப்படி நாம் போதிக்கின்றோம், எந்த சூழ்நிலைகளில போதிக்கின்றோம், அது அந்த அவர்கள் போகின்றதான வழியை மாற்றுகின்றதான அனுபவம் உடையதான வசனங்களாக இருக்கிறதா, அதுதான் கண்டித்து உணர்த்துகின்றதான காரியம். சொல்றாரு பாருங்க, இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள், ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த 14வது வசனம் முந்தின வசனத்துக்கு போனால் இது நன்றாக விளங்கும். அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு
தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நமக்காக அவ்வளவு பெரியதான தெய்வம் தன்மை விட்டு கொடுத்தார் என்று சொன்னா நாம ஏமாத்துறங்க, எல்லாம் எனக்கு தான் அப்படின்னு போயிடுறா. எப்படி? அந்த நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும், அசட்டை பண்ணாமல். அப்ப அந்த அதாவது சில நேரங்களில் ஜனங்களுக்கு ஏற்ற வண்ணமாக பேசுகிறவர்களாக மாறுறோம். இதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டணும். ஊழியர்கள் கவனமாக இருக்க வேண்டியதான காரியங்கள் இதெல்லாம். நம்மை நிதானித்து அவர்கள் பக்தி விருத்தி அடையத்தக்கதாக, தேவனுக்கு உகந்த பாத்திரங்களாக மாறத்தக்கதாக அவர்களை இந்த நம்முடைய போதனைகள், அதாவது ஆவியானவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதான இந்த போதனைகள் அவர் மூலமாக நாம் பேசும் பொழுது நிச்சயமாக தெய்வம் இப்படிப்பட்டதான காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். அடுத்தது கடைசி அதில் அந்த பகுதியில் 6வது ஒரு பகுதி பாருங்க, கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றுகின்றவர்களாக இருக்க வேண்டும். நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டதான ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காய் அதுதான் ஊழியர்களை தெரிந்து வைத்திருக்கிறார். பாருங்க, இந்த 2 to 5 வசனங்கள் வரையாக, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையா திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. இது எத்தனை சபைகளில் இந்த காரியம் நடக்குது? சரி, ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினை உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு, இப்போ சபையில் அப்படித்தான் நன்னுன்னு இருக்கிறது. இப்போ தனிப்பட்ட முறையில் நடக்கின்ற சபைகள் அதில் அவ்வளோ தெரியாது வெளியே. ஆனால் பொதுவான சபைகள், அதாவது மெயின்லைன் சர்ச்சஸ் அப்படின்னு சொல்லுகின்றதான அதில் நிறைய காரியங்கள், நல்ல பெரிய பெரிய சபைகள், அதில் இந்த இந்த இதுதான் நடக்கிறது. என்ன சொல்றாரு பாருங்க, அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல். ஆரோக்கியமான உபதேசம் என்று சொல்லுவது என்ன? தெய்வத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டுமே, அவர் சொல்லிக் கொடுத்ததான காரியத்தை சொல்லணுமே. அப்போ அவரை குறித்து, அந்த வசனத்தை குறித்து, அதாவது அந்த ஆரோக்கியமான அப்படின்னு சொல்லும்போது வசனத்தின் அடிப்படையிலே பேசுகின்றதான காரியங்கள் தட்டுறதில்லை. அடுத்தது என்ன பண்றோம், அந்த வசனத்தையே மற்றவர்களுக்கு, அதாவது அவங்கள கஷ்டப்படுத்தாம அப்படியே கொஞ்சம் பாலிஷா அப்படின்னு சொல்ற பாருங்க, அந்த விதங்களில பேசி அவர்களை சரியான பாதைக்கு கொண்டு வராதபடிக்கு நம்ம தடுத்துடுறோம், நாமளே தடுத்துடுறோம். அதான் அவர் சொல்றார், அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினை உள்ளவர்களாகி, அங்க அடைச்சிடுது கொழுப்பு, அது தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை, தங்களுடைய சுய இச்சைகளுக்கு நம்ம எல்லாம் என்ன செய்யறோமோ அதுக்கு அவர் என்ன பண்ணணும், நம்மளை தட்டி கொடுக்கணும், நம்மோடு கூட கை கோத்துக்கணும். அவர் அந்த ஆரோக்கியமான உபதேசத்துக்கு நம்ம போயிடக்கூடாது. நமக்கு ஏற்ற வண்ணமாக யார் உபதேசம் பண்ணுகிறாங்களோ, யார் பிரசங்கம் பண்றாங்களோ அவங்கள கொண்டு வந்து வச்சுக்க வேண்டியது. அதுதான் சொல்றார், அதற்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவியை விளக்கி, அதான் அடைச்சு போச்சே. அதனால சத்தியத்திற்கு செவியை விளக்கி கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று சொல்லி இருக்கிறார். அது எப்போ வந்துடுச்சு. அது வந்ததுனால தான் இப்ப எல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கு, ஒரு மாதிரியா போயின்னு இருக்கிறது சபை. அதனாலதான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன், இந்த சபையினுடைய காரியங்கள் ஜனங்களை, பரிசுத்தவான்களை, விசுவாசிகளை, சீஷர்களை நடத்த வேண்டிய விதத்திலே நடத்த வேண்டும். கர்த்தர் நமக்கு கற்று தருகின்றதான போதனைகளை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். இப்படி எல்லாம் சொல்லிட்டு அந்த 5வது வசனத்தில் அவர் சொல்றாரு பாருங்க,
நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷத்தினுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. நீ ஊழியத்தை உனக்கு என்ன ஊழியம் தந்தாரோ அதை நீ நிறைவேற்று. நீ இப்படியெல்லாம் போயிட்டுனா நிறைவேற்ற முடியாது. தேவன் உன்னை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்புக்கு நீ பாத்திரவானாக இருக்க வேண்டும். அதனால அவர் சொல்றாரு, மன தெளிவுள்ளவனாயிரு, சோர்ந்து போயிடாத, ஆவியில அனலாயிரு, தொய்ந்து போயிடாத, உற்சாகமாயிரு. நீ யாருக்கு செய்யற? தெய்வத்திற்கு, உன்னதமான தேவனுக்கு. அப்படிப்பட்டதான தெய்வத்திற்கு நீ ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீ செய்ய. அப்படி செய்யும் பொழுது கண்டிப்பா என்ன வரும்? தீங்கு அனுபவிக்க வேண்டியதான சம்பவங்கள் நடைபெறும். ஆமா, உன்னை ஏமாற்றுவான், உன்னிடத்துல நல்லா பேசிக்கொண்டே சொல்லுவாங்களே வாரி விடுவான், என்னென்னவோ பின்னாடி போய் ஏதோ காரியங்கள், அதெல்லாம் நம்ம தெரியாது, எல்லாம் உங்களுக்கு லிட்டரலா எல்லாமே உங்களுக்கு தெரிந்த காரியம்தான். அப்போ தீங்கு அனுபவி அப்படின்னு சொன்னா அந்த ஜனங்களோடு கூட மிங்கல் ஆயிடாத. அந்த பரிசுத்தமான அந்த இடத்திற்கு வருகிறவர்களை அந்த பரிசுத்தமான தன்மைகளுக்குள்ளாக நடத்துவதற்கு உன்னை நீ தகுதிப்படுத்த, ஸ்ட்ராங் ஆக்கிக்கணும். தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய். நீ போதகனாக இருந்தாலும் சரி, நீ மேய்ப்பராக இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி, அப்போஸ்தலராக இருந்தாலும் சரி, நான் பெரிய பிஷப்பு எல்லாரும் எங்கிட்ட தான் வரணும் அப்படிலாம் அந்த வேலையே கிடையாது. அந்த வேலைலாம் கிடையாது. எழும்பி என்ன பண்ணணும்? வெளியே போய் தான் ஆகணும். சுவிசேஷ வேலையை செய்யின்னு சொல்றாரு. அதாங்க முக்கியம், மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அந்த ஊழியத்தை செய்தால் தான் சபைக்கு ஆட்களை கொண்டு வர முடியும். அந்த ஊழியம் தான் மிக முக்கியமான ஊழியம். அதனால மற்றதெல்லாம் மட்டும் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. பிரதானமான காரியத்தை எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு நாம் கொடுக்கணும். அப்போஸ்தலராக இருந்தாலும், தீர்க்கதரிசியாக இருந்தாலும், மேய்ப்பனாக இருந்தாலும், போதகராக இருந்தாலும், உடன் ஊழியராக இருந்தாலும், கண்காணியாளராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் அவரவர்களுடைய வேலையை செய்யும் பொழுது பிரதானமாக சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற வேலையை செய்து தான் ஆக வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய இந்த சுவிசேஷத்தை செய்கிறவுடைய கால்கள் மலைகள் மீது எவ்வளவு அழகாக இருக்கிறது. காலை சொல்றாருங்க, முகத்தை பார்த்து சொல்ல. முகத்தை பார்த்து சொல்லியிருந்தா என்ன சொல்லிருப்போம்? முகஸ்துதி அப்படின்னு. அவர் காலை சொல்றாரு, எவ்வளவு அழகாக இருக்கிறது. அந்த காலு ஓடுற வேகம் எங்கெங்கெல்லாம் போகுது. அந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்வதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாய் காணப்பட வேண்டும், யாராய் இருந்தாலும் சரி. இப்போ ஊழியர்களை குறித்து பார்த்துக்கணும். சபையை குறித்து பார்த்தோம், ஊழியர்களை குறித்து பார்த்தோம். ஊழியர்கள் இடத்தில் விசுவாசிகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதையும் நாம் சொல்லணும்னா இல்லையா? ஊழியர்கள் எப்படி நடந்து கொள்ளணும் சொல்லும் பொழுது, ஊழியருடைய இடத்துல விசுவாசிகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுவதும் தவறு அல்லவே. அப்போ இந்த இடத்துல பாருங்க, முதலாவதான காரியமே விசுவாசிகள் ஊழியர்களிடம் அன்பாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று போதிக்கப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கர் 5:13 அவர்களுடைய கிரியைகளின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம், உங்களுக்குள்ளே சமாதானமாய் இருங்கள். உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள். கூடி வருகின்றதான இடத்துல மார்க்க வேதங்கள், பிரச்சனைகள், தனிப்பட்ட தன்மைகள் அங்கே அதில் வெளியே வரக்கூடாது. இப்போ ஏதோ ஒரு கடினமான சம்பவங்கள் நடந்துச்சுன்னா அவரிடத்துல பேசணும். தனிப்பட்ட விதத்தில் போய் பேசுங்க, 2-3 தடவை பேசுங்க, அப்புறம் குடும்பமாக உட்காந்து பேசுங்க. எல்லாம் ஒத்து வரலன்னா அப்புறம் சபைக்குள்ளாக கொண்டு வாங்க. அப்போ தான் உடனடியாகவே சபையிலிருந்து வெளியே அனுப்பிச்சிடுறது. அவ்வளோதான், நீ போப்பா வெளியே. நாம் யாருங்க அப்படி செய்கிறதுக்கு? அவங்களாம் போயிடுறாங்கன்னா அது நமக்கு ஒன்றும் தெரியாது, நமக்கு பிரச்சனை கிடையாது.
ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் கவனமாக இருங்க. அன்பாய் செயல்பட வேண்டியதான ஒரு முக்கியமான ஒரு காரியமாக அது இருக்கிறது. அன்பாக ஒவ்வொரு ஜனமும் அதில் பங்கெடுத்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஊழியர்களிடம், அதாவது விசுவாசிகள் ஊழியர்களிடம் அன்பாய் இருக்க வேண்டும். அவர்களும் ஊழியர்களிடத்தில், ஊழியர்களும் அவர்களிடத்தில் அது அன்பாய் இருக்க வேண்டும் என்ற அந்த பகுதியை, அந்த வார்த்தைகள் சொல்லி முடிக்கிறது. இப்போ விசுவாசிகள் தங்கள் ஊழியரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? சரிங்களா? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 17வது வசனத்துல, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியினால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாதே. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த கீழ்ப்படிந்து நடக்கின்றதான ஒரு அனுபவத்தை அவர் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறார். ஊழியர்களிடம் விசுவாசிகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? உங்களை நடத்துகிறவர்கள், உங்களுடைய உத்தரவாதம் அவங்க தாங்க. உங்களுக்காக ஜெபிப்பதும், உங்களுக்காக பேசுவதும், உங்களுக்காக பரிந்து மன்றாடுவதும், தங்களுடைய வாழ்க்கையினுடைய மேன்மைகளை சொல்லிக் கொடுப்பதும், இந்த தெய்வத்தினுடைய வார்த்தைகளை உட்கார்ந்து ஆராய்ந்து பார்த்து தியானித்து அது ஜனங்களுக்கு வெளிப்படுத்துவதும் தலையாய கடமையாக செய்து கொண்டிருக்கின்றதான நேரத்தில் அவர்களுக்கு உங்கள் ஆத்துமாக்களுக்காக சொல்றார் பாருங்க, உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியினால், உங்களுடைய ஆத்துமா கெட்டு போய் விடக்கூடாது என்பதற்காக விழித்திருந்து ஜெபிக்கின்ற பிள்ளைகள், அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி, அப்போ ஊழியத்தை துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோடு கூட செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். கீழ்ப்படிந்து அடங்கி நடக்கிற மாதிரி நடிக்கக்கூடாது. உண்மையாகவே அதை செய்யணும். அவர்கள் துக்கத்தோட அல்ல அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்காதே. அவர் கஷ்டத்தோடு கூட வந்து ஊழியத்தை செய்தால் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்காதே. அவர்களிடத்தில் கீழ்ப்படிந்து அன்பாய் நடந்து கொள்ளுங்கள் என்று தேவன் நமக்கு வார்த்தைகளை சொல்லுகின்றார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 18 முதல் 20 வசனங்கள். ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அது. அவங்க தான் ஜெபிக்கணும், ஊழியத்தான் ஜெபிக்கணும். அவங்களிடத்துல எல்லாம் ஜெபத்துக்கு ஓடுறோம். நம்ம அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். பாருங்க, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டு இருக்கிற ஸ்தானாபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று அப்போஸ்தலர் பவுல் இந்த வார்த்தைகளை கேட்கிறார். அவரே கேட்கிறார், தைரியமாய் நான் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். எந்த இடத்திற்கு போனாலும், எங்கே போனாலும். அப்போ நான் ஜெபித்து நான் தைரியமாக போவது என்பது ஒரு பகுதியாக இருந்தாலும், எனக்காக என் ஜனங்கள், என் சபை மக்கள், இந்த பரிசுத்தவான்கள் ஜெபிக்கிறார்கள் என்பது மிகுந்த ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் அவர் சொல்றார், சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டு இருக்கிற ஸ்தானாபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டிய விதமாய் தைரியமாய் பேசத்தக்கதாக. இப்போ போய் பேசுகின்ற இடங்களிலெல்லாம் தைரியமாய் பேசத்தக்கதாக இந்த ஊழியர்களுக்காக சபை மக்கள், விசுவாசிகள் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரி, 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 12வது வசனத்தில் ஊழியர்களை மதிக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார். மதிக்க வேண்டும். அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே
பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களா இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அந்த 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 தெய்வத்தினுடைய பயம் நமக்கு உத்தரவாதம் கொடுக்கின்றதான மனிதன். எந்த நீங்கள் நல்லா யோசித்துங்க, இவ்வளோ காரியத்தை செய்தாலும் வருகையில் போகும்பொழுது பாஸ்டர் வந்து நம்ம தூக்கின்னு போயிடுவார் அப்படின்லாம் நினைக்க முடியாது. அப்படி யாராவது இருந்தீங்கன்னா தயவுசெய்து அந்த காரியத்தெல்லாம் மாற்றிங்க. நாம தான் நமக்கு உத்தரவாதம். நாம் எவ்வளோ தூரத்திற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்கிறோமோ, ஊழியர்களை கனப்படுத்துகிறோமோ, நம்மை நாமே கனப்படுத்திக் கொள்கிறோமோ, அல்லது மற்றவர்களிடத்தில் எப்படி அன்பாக இருக்கிறோமோ, சகோதர சிநேகத்தோடு கூட வாழ்கிறோமோ, தேவனுடைய வசனங்களுக்கு எவ்வளவாக நம்மை அர்ப்பணிக்கின்றோமோ, அது எவ்வளவாக நமக்குள்ளாக கொண்டு வந்து வைக்கிறோமோ, அதன் அடிப்படையிலே தான் வருகையிலே போவது என்பது நிச்சயமாக இருக்கிறது. அப்போ அந்த வருகைக்கு நம்மை ஆயத்தமாக்குவதற்கு தெய்வத்தின் சார்பாக நம்முடைய வாழ்க்கையிலே ஊழியத்தை செய்து கொண்டு வருகின்றதான அந்த ஊழியர்களை நாம் கனப்படுத்துவது, மதிப்பது எவ்வளோ பெரிதான ஒரு காரியம். ஊழியர்களை அனாவசியமாக பேசுவது, கேவலமாய் திட்டுவது, அவர்களுடைய காரியங்களை ஏமாற்றுவது, கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதெல்லாம் நிப்பாட்டணும். இது சத்துரு உள்ளே நுழைந்து மெதுவாக இந்த காரியத்தை செய்து கொண்டே இருப்பான். அந்த பழைய சம்பவங்கள் எல்லாம் மறக்கடிக்கப்பட்டு புதிய மனிதர்களாக நாம் திகழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். அதை தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்கின்றேன். கலாத்தியர் 6வது அதிகாரம் 6வது வசனம். நம்மிடத்திலே இருக்கின்றதான நன்மைகளை அவரிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஊழியரிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மையிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். ரோமர் 12வது அதிகாரம் 13வது வசனம் 8லிருந்து 18 வசனம் நீங்கள் அதை குறித்து வச்சிங்க, அது கூட படிங்க. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மையிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். நீங்கள் கொடுக்காதனால தான் இந்த இவங்களே என்ன பண்ணுறீங்க, நீங்கள் கொடுங்கன்னு கேட்டுன்னு இருக்கிறாங்க. அவங்களும் அதை செய்யக்கூடாது, நீங்களும் அதை செய்யாமல் இருக்கக்கூடாது. அவங்க செய்ய வேண்டியது என்ன? தெய்வத்தினுடைய அம்பாசிடர். அவங்க செய்ய வேண்டியதான காரியத்தை செய்துட்டு போயினே இருக்கும். இப்படி கொடுங்க, அப்படி கொடுங்க. நிறைய காரியத்தை நம்ம சொல்லலாம், அதெல்லாம் பப்ளிக்கில் வேண்டாம். நான் பாருங்கள், அதெல்லாம் ரொம்ப தவறுதலான. ஊழியர்கள் செய்கிற காரியமும் தவறு, விசுவாசிகள் செய்கிற காரியமும் தவறு. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் இது சொன்னது ஒரு சில காரியங்கள் தான். கொஞ்சம் கவனமாக அதில் இருந்து நீங்கள் என்ன செய்யணும் இப்போது அப்படின்னா, இப்போ நான் இந்த இடத்துல வந்த பொழுது அமெரிக்க தேசத்தில் இருந்ததான இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை நான் பார்த்தேன். நல்ல ஒரு சபை, வளர்ந்து கொண்டு வருகின்றதான சபை. அதில் நல்ல ரிச் பீப்புள், நல்ல பெரிய நல்ல ஆரோக்கியமான கார்கள், நல்ல பணக்காரர்கள் வருகின்றதான சில பேர் நல்ல கார்களை எடுத்துக்கொண்டு வருகிறத. அமெரிக்காவில் பொதுவாக காரில் தான் வந்தாகணும், அப்படி வருகின்றவர்கள். அதில் வரும்பொழுது ஒருத்தர் என்ன பண்ணார்னா, கொஞ்ச நாள் கழித்து அவர் வைத்து கொண்டு இருந்ததான அந்த நல்ல விலை மதிக்க முடியாததான காரை, அதை காட்டிலும் இன்னும் அதிகமான எல்லா விதமான காரியங்களும் இருக்கக்கூடியதான அந்த காரை காட்டிலும் அதிகமான எல்லா வசதியும் நிறைந்ததான அந்த காரை கொண்டு வந்து அந்த பாஸ்டருக்கு கொடுத்தார். பாஸ்டர் அசந்து போயிட்டார். என்னங்க இப்படி? எனக்கு போதிக்கிறவர் அந்த போதனையை கேட்டு நானே இந்த செழிப்பான காரியத்திற்குள்ளாக தேவன் என்னை இப்படி நடத்தி கொண்டு வரும்பொழுது எனக்கு போதிக்கிறவர் ஒரு சாதாரணமாக இருக்க வேண்டுமா அப்படின்று நினைத்து அவர் அதிகமாக
அந்த ஊழியருக்கு செய்ததை நான் பார்த்தேன். அதனால எனக்கு செய்யுங்கன்னு அப்படி சொல்ல வரல நான். என்ன என்ன அதில் அடங்கி இருக்கின்றதான காரியம் என்ன? இந்த எனக்காக பாரப்படுகின்ற ஒரு மனிதன், ஒரு ஊழியர், அவர் சாதாரணமாக இருக்கணும்னு கூட நினைச்சிருக்கலாம், அது வேற. அவருடைய வாழ்க்கைக்கு அது போதும் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம், அது வேற. ஆனா இந்த ஊழியர் இந்த விசுவாசி நினைத்ததான ஒரு காரியம் என்ன? எனக்கு இவ்வளவு செய்கின்றதான, என்னுடைய ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் இருக்கக்கூடியதான இவரே இந்த சூழ்நிலையில் இருக்கும்போது நான் அதை காட்டிலும் நல்லா இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு உரியதான காரியத்தை செய்கின்றதான மனிதனை நான் போஷிக்க வேண்டாமா? நான் உயர்த்த வேண்டாமா? அவரை கனப்படுத்த வேண்டாமா? செய்தாருங்க, செய்தார். அதனுடைய அன்பு வேற. என்ன சொல்ல வரன்றது மட்டும் நீங்கள் பிடிச்சிங்க, வேறு மாதிரிலாம் யோசிக்காதீங்க, சரிங்களா? நமக்கு தான் யோசனைகளை தான் சிறகடித்து பறக்குமே, அதை கொஞ்சம் இம்பார்ட், சரிங்களா? நான் சொல்ல வந்த காரியம் என்னன்னா, திருவசனத்தின் மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மையிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன் அப்படின்னு சொல்றாரு. அதை நினைத்து சகல காரியத்திலையும் அவர் பகிர்ந்து கொடுக்கிறார், பகிர்ந்து கொடுத்தார். ஆமே. நம்ம எங்கே போகிறோம், எந்த இடத்துல இருக்கிறோம், நமக்கு பாருங்க, சில வில்லேஜ் ஊழியத்துக்கு நாம் போகும்பொழுது இந்த கிராமங்களில் ஆசாசியாக கொண்டு வந்து சின்னதாக ஒரு கத்திரிக்காய், முருங்கை அவங்க விருப்பப்பட்டபடி கொடுப்பாங்க. அதுதான் என்கிட்ட தொங்கிட்டு இருக்கிறத எக்கச்சக்கமா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அவர்களுடைய அன்பு, அவர்களிடத்தில் காணப்படுகின்ற அந்த அன்பை நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறார்கள். அந்த 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 அன்பு பாருங்க, அதுதான் வெளியேறப்பட்டது. அது சிறியதானாலும் பெரியதானாலும் உங்களுக்கு ஊழியம் செய்கிறவர்களை நீங்கள் கனப்படுத்துவது நல்லது. ஆமென். நான் ஒரு மாதிரி பார்த்துன்னு இருக்கிறீங்க. எல்லாவற்றையும் செய்யுங்க, எல்லாவற்றையும் செய்யுங்க. கர்த்தரிடத்தில் நீங்க கேளுங்க, எதை செய்தால் எதை செய்யணும். தெய்வத்தினுடைய பாதத்தில் அமர்ந்து இந்த காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் சகலவற்றையும் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருகின்றவராக இருப்பார். வருகைக்கு நீங்கள் பாத்திரவான்களாக நிச்சயமாக மாற்றப்படுவீர்கள். ஜெபிக்கலாமா? நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் பரிசுத்தமுள்ள தேவனே, உம்முடைய திரியேக வார்த்தைகளுக்காக, தெய்வீக வார்த்தைகளுக்காக, தெய்வீக நன்மைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளை ஒருவேளை எப்படி போதிக்க வேண்டும், எப்படி அதை செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும் என்பது ஒருவேளை தடுமாற்றங்களாக இருந்தாலும் சொல்ல வேண்டியதை நீர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது நிமித்தமாய் அதை நான் சொல்லியிருக்கிறேன் ஐயா. நலமானவைகளை பிடித்து கொள்ளத்தக்கதாக ஜனங்களை உருவாக்கும். ஒருவேளை தவறுதலாக இதில் ஏதாவது நான் பேசியிருப்பேன் ஆனால் ஆண்டவரே நீர் மன்னித்து இன்னுமாக உம்முடைய வசனத்தினுடைய மேன்மைகளை உபயோகப்படுத்த கிருபை தாங்க. உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை தொடர்ந்து ஆளுகை செய்யட்டும் ஐயா. ஊழியர்களை கனப்படுத்துவதில், விசுவாசிகளை கனப்படுத்துவதில், ஒருவர்களிடத்தில் ஒருவர் அன்பு கூறுவதில் நாங்கள் குறைவுபட்டு போய்விடாதபடிக்கு தெய்வம் எங்களோடு கூட பேசின அனைத்து காரியங்களிலேயும் நாங்கள் கவனமாக ஜாக்கிரதையாய் எங்களுடைய வாழ்க்கையை நடத்த எங்களுக்கு கிருபை பாராட்டும். குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியதான கையினுடைய பிரயாசத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஊழியர்கள் பெருகட்டும். சுவிசேஷ ஊழியமானது எல்லா இடங்களிலேயும் கடந்து போகட்டும் ஆண்டவரே. அதற்கு ஜனங்கள் தங்களை ஆயத்தமாய் வைத்துக்கொள்ள, தங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள, ஆவியில அனலா இருக்கத்தக்கதாக, வசனங்களுக்குள்ளாக அவர்கள் பலப்படத்தக்கதாக நீர் அவர்களை உற்சாகப்படுத்தும்படிக்காய் வேண்டுதல் செய்கிறோம். எங்களுக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கின்றதான இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் சிறந்தாழ்த்தி நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.
உம்முடைய வார்த்தைக்கு துதிகான மகிமை யாவையும் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தருடைய வார்த்தையை ஸ்தோத்திரி, என் முழு சரீரமே அவருடைய பரிசுத்தமான வார்த்தையை ஸ்தோத்திரி. என் ஆவியே கர்த்தருடைய வார்த்தையை ஸ்தோத்திரி. வார்த்தை செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. அவர் என் அக்கிரமங்களை எல்லாவற்றையும் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி விட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி இருக்கிறார். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.